பலம். ஓம் சிவாய நம. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றால் எம் உயிர்த்துணையே. புளியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. இன்றைய நாள் ஒரு நன்னாள் பொன்னாள் வைகாசி மூலம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய முக்தி பேறு அடைந்த இந்த திருநாள் நன்னாள். இந்த நன்னாளிலே ஆச்சாள்புரம் என்று தற்போது வழங்கப்படுகின்ற திருநல்லூர் பெருமணத்திலே திருஞான சம்பந்தரும் துணைவியாரும் அவரோடு 16,000 சிவனடியார்களும் சிவஜோதியில் கலந்தார்கள். அந்த ஆச்சாள்புரம் என்பது ஆச்சாரியபுரம் என்றே மருவி தற்போது ஆச்சாள்புரம் என்று வழங்குகின்றது. ஸோ ஆச்சாரியனுக்காகிய திருஞான சம்பந்த பெருமானை நாம் ஆச்சாரியனாக வழிபடலாம், அதாவது குரு என்று சொல்லலாம். இன்று வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள். ஸோ இவரது இந்த முக்தி நாளும் இந்த வியாழக்கிழமையில் குரு வாரத்தில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பு. கல்லாலின் புடையமர்ந்து நால்மறை யாரங்கம் முதல் கற்ற வேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இன்று திருஞான சம்பந்தரும் ஒரு குருவாக கருதி அருவருத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளை பெருமை என்பார் மணிவாச பெருமான். ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக சிவமே மானுட வேடம் தாங்கி வந்து மனிதனை பக்குவப்படுத்துகிறது. நால்வர் பெருமக்கள், ஆச்சாரியார்கள், சமயக்குறவர்கள், அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள், ஆதீனங்கள் மற்றும் அனைத்து குருமார்கள், ஞானிகள் அனைவரும் நமக்கு குருநாதர்களே. குருவே சிவமென கூறினன் நந்தி என்பார் திருமூலர். சமயக்குறவர்கள் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். இறை வயதில் மூத்தவர். அவருடைய வயது 16 முக்தி பேர் அடைந்தாலும் அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த திருநாவுக்கரசு நாயனார் கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அவருடைய வயதிலெல்லாம் மூத்தவர். இருப்பினும் இறை வயதில் மூத்தவராக திருஞான சம்பந்தர் போற்றப்பெறுகின்றார். குரு கு கூட்டல் ரு என்று பிரிக்கலாம். கு என்றால் குற்றம், ரு என்றால் அழித்தல், நீக்குதல் என்று பொருள். ஸோ குற்றம் உயிருக்கு குற்றம் ஆணவமலம். ஸோ அந்த ஆணவமலத்தை நீக்குபவர் குரு எனப்படுவார். வடமொழியில் ஆச்சாரியார் என்று சொல்வார்கள். ஆசு கூட்டல் இரியர். ஆசு என்றாலும் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர். ரெண்டும் ஒரே வார்த்தையில் பொருள்படுவன. ஸோ நமது அறியாமையெல்லாம் நீக்கி ஞானத்தை கொடுப்பவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள். குருநாதர்களின் திருநாமமும் பஞ்சாக்கர மந்திரமாக அஞ்செழுத்தாக உச்சரிக்கப்படுகின்றது. ஞான சம்பந்தர் அதில் உள்ள இந்த மெய்யெழுத்தை நீக்கினோமானால் ஞா ந ச ப த 5 எழுத்து. அதுபோலவே நாவுக்கரசு நாயனாரையும் நா உ க ர ச 5 எழுத்து. நம்பி ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ந பி யா ரு ர. அதுபோலவே மணிவாசகரையும் ம நீ வ ச ஹ. இவை அனைத்தும் 5 எழுத்துக்களே ஆகும். இவர்களை பின்பற்றி இவர்களை அடித்தொடர்ந்தவர்கள்
இவர்களுடைய திருநாமத்தையே மந்திரமாக சொல்லி சிவப்பேர் அடைந்தவர்கள் நிறைய பேர் குறிப்பிடலாம். ஞானசம்பந்தம் என்று உச்சரிக்க 5 எழுத்து சிவமந்திரமாகும். அதுவே நம்மை பக்குவப்படுத்துவதாகும். எனவே திருஞான சம்பந்தரும் நம் குருநாதர். சிவச்சார்புடைய நாம் அனைவரும் இன்று சிவபுண்ணியம் செய்தவர்களாக இங்கே கூடியுள்ளோம். திருஞான சம்பந்த பெருமான் புகழ்பற்றி வரலாறு சிந்திக்க திருவருள் இன்று கூட்டியுள்ளது. திருவருளுக்கும் திருஞான சம்பந்த பெருமான் குருவர்களுக்கும் நன்றி. இந்த எண்ணையும் ஒரு பொருளாக ஆக்கி இந்த நாய்சீவை ஏற்றுவித்த இந்த 12 திருமுறை வளர்ச்சி கழகத்தின் தலைவர்களுக்கும் மூத்த பொறுப்பாளர்களுக்கும் நால்வ நட்டினி மன்றத்தினர், இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் சிவம் சார்புடைய நெய்வேலி வாழ் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு: என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. தென்னாடு புண்ணியம் செய்தது. திருஞான சம்பந்தர் காலத்திற்கு முற்பட்ட காலத்தில் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர்கள் களப்பிரர்கள் ஆட்சி காலம் நடந்து கொண்டது. ஏற்கனவே சேகர் ஐயா குறிப்பிட்டார்கள். அது தமிழகத்தின் தென்னாட்டின் ஒரு இருண்ட காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது கால அடிப்படையில். அந்த காலத்திலே சைவ சமயம் குன்றியிருந்தது. அரசர்கள் சமணம் பௌத்தம் தழுவிருந்தனர். மக்களும் அங்கனமே இருந்தனர். சமய நெறி பின்பற்றாமை, ஒழுக்கமின்மை, சிவ வழிபாடுகள் முறையாமை இல்லாமை, தமிழ் மொழி சிறப்பில்லாமையாக இருந்திருந்தது. அது சமயம் இறைவனுடைய திருவுருள் நோக்கத்தின்படி சிவாலயத்திலே சிவலோகத்திலே ஒரு நல்ல தவமுனிவராக இருந்த திருஞான சம்பந்தரை பெருமான் எண்ணி பூவிலருக்கு அனுப்பி வைத்தான். இந்த அவதாரத்தினால் இவருடைய அவதாரத்தினால் தென்னாடு புண்ணியம் பெற்றது. என்ன புண்ணியம் செய்தனை தமிழ்நாடே திருநாடே. அடுத்து தாய் தந்தையர். தாய் பகவதி அம்மையாரும் தந்தை சிவபாத இருதயரும் என்ன புண்ணியம் செய்தனர்களோ. சைவத்திற்கு புண்ணிய தொண்டாற்றிய வதிகள் என்று பெயருடையவர்கள் தாய்மார்கள் 5 பேர். பகவதி திருஞான சம்பந்தருடைய தாயார், திலகவதியார் திருநாவுக்கரசருடைய தமக்கையார், புனிதவதி காரைக்கால் அம்மையார், சிவஞானவதி மாணிக்கவாசகரின் தாயார், கமலவதி கோச்செங்கச்சோழனின் ஈண்டு தான் வித்தியாகம் செய்த பெருமகள். ஸோ இந்த வதிகள் என்று இந்த 5 பேரும் சைவ சமயத்துக்கு முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். சிவபாத இருதயர். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் பேர் சிவபாத இருதயர். சிவனை தனது இருதயத்திலே பாதத்தை வைத்து கொண்டவர். இவரைப் போலவே சோழ மன்னன் ராஜராஜ சோழன் பெருமன்னன், அவனுடைய மற்றொரு பெயர் சிவபாத சேகரன். சிவனுடைய பாதத்தை தன் இருதயத்தில் சேகரித்து வைத்து கொண்டவன். சரி, இது ஒப்புநோக்கத்தக்கது. தாய் பகவதி அம்மையார், தந்தையார் இருவதும் தமது விருப்பத்திற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைக்காமல், இந்த காலத்தில் நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், பங்களா கட்டணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொகுசு வாழ்க்கை வாழணும், விளம்பரப்படுத்திக்கணும் என்று இந்த காலத்தில் பிள்ளைகள் இருக்கின்ற காலமாக இருக்கின்றது. ஆனால் அந்த தாய் தந்தையர் பிற சமயங்கள் நீங்கி சமணம் பௌத்தம் முதலான பிற சமயங்கள் அகச்சமயங்கள்லாம் ஒழிந்து சைவ சமயம் நிலைநாட்டப் பெறுவதற்கு ஒரு திருவருட்குழந்தை வேண்டி தவம் இருந்தார்கள். அங்கனமே தோணிபுரத்து ஈசன் சீகாழியிலே அவர்களுக்கு கருவாய்க்கச் செய்தான். ஒரு நல்ல குழந்தை பிறந்தது. இந்த தாய் தந்தையர் என்ன புண்ணியம் செய்தனரோ. திருஞான சம்பந்தர் தாம் இந்த மண் மீது திருவாதாரம் செய்து ஞானப்பால் உண்டு சிவஞானம் பெற்று திருவலஞ்சுழி இறைவனை வழிபடப் பெற்ற புண்ணியத்தால் இந்த தலைப்பின் கீழ் பாடியுள்ளார். தலைப்பை முதலாக வைத்து பாடியுள்ளார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. எதனாலே? பண்ணி ஆதரித்து ஏத்தி பாடியும் வாயால் பாடியும் வழிபட்டும் உடலால் வழிபட்டும் இந்த மனம் மொழி காயம் அகத்தினால் முக்கர்ண வணக்கங்களினால் எந்த இறைவனை
வழிபடும் பேறு பெற்றமைக்காக திருஞான சம்பந்தர் இவ்வாறு கூறி அறிகின்றார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று. மாதோர் கூரனை வளஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. திருவலஞ்சுழி ஒரு அருமையான திருத்தலம். நாம் எல்லாம் பெரும்பாலும் ஜோதிடர்கள் கூறியபடி நவகிரக தலங்களாக இருக்கும் சிறப்பு பெற்ற கோயில்கள் மட்டுமே சென்று வருகின்றோம். திருவலஞ்சுழி அந்த திருக்கோயிலை அந்த தரிசனம் செய்யாதவர்கள் ஒரு முறையாக சென்று தரிசனம் செய்ய வேண்டும். மிகப்பெரிய சிவாலயம், உள்ளுக்குள் நுழைந்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆலயத்தின் கொடிமரத்து பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார், அவர் ஒரு அமிர்தம் கடையும் பொழுது அந்த நுரையிலிருந்து உருவாக்கப்பட்டவராம். சுவாமி வலஞ்சுழிநாதர் அவர் பிள்ளையாராக வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். இந்திரனிடம் சொல்லி ஒரு பெட்டகத்திலே கொடுத்து அனுப்பினாராம். இந்திரன் இந்த தளத்திலே வைத்துவிட்டு வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய நினைத்த போது அந்த இடத்திலேயே அந்த விநாயகர் அங்கிருந்து இடம்பெயர நகரம் எடுத்தாராம். ஸோ அங்கேயே இந்திரன் விட்டு சென்று விட்டான். ஸோ அந்த ஒரு சிறப்புமிக்க விநாயகர் வரலாறு கொண்ட ஒரு தலம். அம்பாள் யாயா முனிவர் என்று ஒரு முனிவருக்கு இந்த போலைகளே மகளாக வந்தார், அவதரித்தார். பிறக்கமில்ல, அம்பாளுக்கு பிறப்பு கிடையாது, சாமிக்கு அம்பாளுக்கு பிறப்பு கிடையாது, அவதரித்தார். அப்போது பெருமான் தக்க பருவம் வந்தவுடன் அம்பாளை திருமணம் செய்து திருமண குளத்திலும் சுவாமி இருக்கின்றார். ஸோ அதனால் அந்த மாதொரு கூரனை வளம்புரி மருவிய மருந்தினை, அந்த மாதொரு கூரனை என்பதுக்கு ஏற்ப பார்த்திங்கனாக்கா அந்த சிற்பங்கள் நல்ல ஒரு ஆளுயர சிற்பம்லாம் இருக்குது. நல்ல பெரியதாக வித்தியாசமாக இருக்குது. அந்த முதல் கோபுரம் தாண்டி அடுத்த நிலை கோபுரத்தில் படங்கள் பார்த்திங்கனாக்கா சாமி அர்த்தநாரீஸ்வரரை காட்சி அளிக்கிறாங்க. சுவாமி அம்பாலும் கோயில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. கோயில் பார்த்திங்கனாக்க நல்ல அருமையான கோயில், எல்லாரும் தரிசனம் செய்ய வேண்டும். ஸோ இப்போ அடுத்து புண்ணியம், நல்வினை பயனால் வருவது புண்ணியம். அறம் பாவம் என்பார் மணிவாசகர். அறத்தை செய்தால் நல்வினை புண்ணியமாகும். அதே இரண்டு வகைப்படும். பதி புண்ணியம், பசு புண்ணியம் என்பார்கள். இறைவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்யும் தொண்டு, இறைவனை வழிபடுவது, இது பதி புண்ணியம். இறைவனை முன்னிட்டு செய்வது சிவபுண்ணியம், பதி புண்ணியம். பசு புண்ணியம் என்பது உயிர்களுக்கு உலகங்களிலிருந்து அன்னதானம் செய்வது, கண்தானம் பண்ணுவது, இரத்த தானம் பண்ணுவது, அதை விளம்பரப்படுத்திக் கொள்வது, இறைவனை மட்டும் செய்யாமல் விளம்பரப்படுத்திக் கொள்வது போன்ற செயல்கள் எல்லாம் பசு புண்ணியம் எனப்படும். செய்தனை புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. நெஞ்சம் அந்த கரணங்களில் உள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற சைவ சித்தாந்த தத்துவங்களிலே அந்த உள்ள தத்துவத்தில் நெஞ்சை வைத்து பாடுகின்றார்கள். அந்த உள்ள தத்துவம் தான் எல்லாம் பதிவாகின்றன, ரெக்கார்டு போல பதிவாகிறது. மனம் விரும்பும், புத்தி சரியா தவற என பகுத்தறிவுடன் சொல்லும், உள்ளத்தில் அது நிலைபெறும், சித்தத்தில் நிலைபெறும், அகங்காரம் அதை நிறைவேற்றும் அந்த இது. ஸோ பதிவது பார்த்திங்கன்னா சித்தம் தான். அந்த சித்தம் தான் நெஞ்சமாக அனைவரும் அருளாளர்கள் சொல்லுகின்றார். அந்த நெஞ்சை தூய்மைப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று அருளாளர்கள் கூறுகின்றார்கள். ஸோ இதை தான் கண்ணதாசனும் பார்த்திங்கனாக்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்பார். வல்லவன் என்றால் சிவபெருமான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அவன் ஒரு சினிமா கவி, அவன் தேவாரங்கள் திருவாசகம் எல்லாம் முழுமா படித்த ஒரு கவிஞன் கண்ணதாசன். அதுபோல் அந்த உள்ளம் என்றும் நெஞ்சம், இதனையே திருமூல பெருமான் திருமந்திரத்திலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல்பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புறணைந்தும் காளா மணி விளக்கே என்பார். உள்ளமே பெருங்கோயில் என்பார். அப்பர் பெருமான் நெஞ்சம் என்பதோர் நீள்கையன் தன்னுள்ளே வஞ்சம் என்பதோர் வான்சுழிப்பட்ட நான் துஞ்சும் போது நாமத்திருவிழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே என்பார் திருநாவுக்கரசர் சுவாமிகள். சிவபுராணத்திலேயே நிறைய இடங்களில் நெஞ்சு உள்ளம் என்று வருகின்றது. இரண்டாவது வரியே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, மூன்றாவது அடி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஸோ இறைவனுடைய திருவடியை இந்த உள்ளம் பிடிச்சு வச்சுக்கணும். சுந்தர பெருமான் தில்லையிலே நடராஜமூர்த்தியை வழிபாடு பண்ணுகின்றார். அப்பொழுது பார்த்திங்கனாக்கா அவருடைய கண், ஒரு பஞ்சேந்திரியில் ஒன்றான கண் மட்டுமே ஒருமித்து
அனைத்தும் 5 பேர் அறிவும் ஒன்றாக அவனுடைய திருநடத்தை கண்டு கழித்ததாம் சுந்தருடைய கண்கள். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக சிந்தையே ஆக சிந்தையே ஆக. சிந்தை தான் முக்கியம் எல்லாத்துக்கும். குணம் ஒரு 3ம் திருந்து சாத்விகமேயாக இந்துவால் தடையானாடும் ஆனந்த எல்லையுள் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அது என்ன அலங்கார பாடலாக இருக்கின்றது பார்த்தீங்கன்னாக்கா 5 கண் என்ற 1, அந்த கரணங்கள் 4, ஆற்றில் 1 சிந்தை, குணம் ஒரு 3, அதில் சாத்விக குணம் என்று இந்த மாதிரி 5 எண் அலங்கார பாடலாக இந்த பாடல் அமைந்தது சிறப்பு மிக்கது. அடுத்து ஞானம். ஞானத்திற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு சேக்கிழார் பெருமான். ஞானம் ஈசன்பால் அன்பே அப்படின்றார். அன்பு ஒன்று தான் ஞானம் அப்படின்றார். அதுதான் பார்த்திங்கனாக்க நம்ம இதிலே வரும். நம்ம திருஞான சம்பந்த தேவாரங்களில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், வீடும் ஞானமும் வேண்டுகிறேன் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது எந்தை வளஞ்சுழி நாடி. அதே வளஞ்சுழி தேவாரத்தில் இன்னொரு தேவாரம் அது பார்த்திங்கனாக்க அது இந்த வினாவுரையாக அமையும். கேள்வி இவரே கேட்பார், பதில் இறைவனிடந்து கேட்டு பெறுவதைப் போல இவரே பாடி அள்ளியுள்ளார். ஸோ வீடும் ஞானமும் வேண்டுகிறேன் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவதும் எந்தை வளஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாடும் ஞானமல்லார் அடி சேர்வது ஞானமே அப்படின்றார். செந்தமிழ் இங்கே தேவாரம், திருஞான சம்பந்த பெருமாள் தேவாரங்களை நீங்கள் பாடினாலே உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். இதுக்காக நம்ம இப்போ பக்தி சிரத்தையில் என்ன பண்ணுறோம், நிறைய நம்மளை கொடுமைப்படுத்திக்கிறோம். விரதம், ஒவ்வொரு நாளும் விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்மளே வருத்தப்படுத்தி கொள்வது, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்றார். வீடும் ஞானமும் வேண்டிதிரேல் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது அப்படின்றார். ஒன்றுமே பண்ண வேண்டாம். திருஞான சம்பந்த தேவாரங்களை, இந்த வளஞ்சுழி திருவளஞ்சுழி போன்ற திருத்தலங்களின் தேவாரங்களை தொடர்ச்சியாக ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் பாடினாலே முதல் நாளே பலன் கிடைக்கலாம், 48 நாளாவது பலன் கிடைக்கலாம். மேலும் இடைவிடாது நம்ம பாடினோமையானால் உயிர்க்குள்ளே அது புகுந்த உள்ளத்திலே பதிந்துவிடும். இறைவன் நம்மை வழிநடத்துகிறான் என்று ஒரு நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். நாம் விரும்புகிற ஆசை ஒரு அதிகமான ஆசையாக இருந்தால் நாமளே ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். ஆகவே நம்ம இந்த விரதங்கள் இதெல்லாம் விட்டுட்டு திருஞான சம்பந்த தேவாரத்தை நாம் தினசரி ஏதாவது விரும்பிய பதிகத்தை ஈர்த்த திருக்கோயில் உள்ள திருமூர்த்தியை நினைத்து கொண்டு நாம் திருமறை விண்ணப்பம் செய்தால் நாம் பலன் பெறுவது உறுதி. தேவாரங்கள் பார்த்திங்கனாக்க அன்பு வழியை செலுத்தும், இறைவனுக்கு அன்பை காண்பிக்கும். திருவாசகம் அறிவு நூல், அறிவினாலே ஞானத்தை அடைவது. ஸோ தேவாரங்கள் குறிப்பாக திருஞான சம்பந்த தேவாரம் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கு. பார்த்திங்கனாக்க எந்த தேவாரத்தை சொல்கிறது, எதை விடுறது, எந்த ஒரு தேவாரத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க எல்லாமே மிகவும் சிறப்புடையதாக இருக்குது. அதில் ஏராளமான சைவ சித்தாந்த கருத்துக்கள், சுவாமியினுடைய குணநலன்கள், அவனுடைய பல்வேறு அவதாரங்கள், அவனுடைய நிலைகள், அம்பாளுடைய அனுகிரகம் போன்ற நிறைய மிகச்சிறப்பாக கூறி அள்ளியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர். ஞானத்திலே 3 வகைப்படும்: பதிஞானம், பசுஞானம், பாசஞானம். பதிஞானம் இறைவன் திருவிடை ஞானம், இறைவனை ஒப்பு கொண்டு இறைவனிடத்திலே அவனது பற்றி முழுமையாக சிந்தித்து தெளிதல் பதிஞானமாகும். பசுஞானம் புல்லறிவு, இறைவனுடைய அறிவு முற்றறிவு, கம்ப்ளீட்னஸ். நம்மெல்லாம் ஒரு புல்லறிவு. மணிவாசரோட சொல்லுவார், புல்லறிவின் கடைப்பட்ட நாயனி, இந்த மாதிரி ஒரு திருவாசகம் வரும். ஸோ உயிரை பற்றியும் அறிவு, நம்ம அந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, என்னை பற்றி மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற அறிவு, இது பசுஞானம். பாசஞானம் உலக அறிவு, கல்வி, கேள்வி, உலக வழக்கம், அனுபவம் முதலியவற்றால் உண்டாகும் அறிவு பாசஞானம் எனப்படும். ஞான சம்பந்தம், அவருடைய பெயர் சம் என்றால் நன்மை, சுத்தம், சுகம், அன்பு, அழகு. பந்தம் என்றால் கட்டுதல், பாசம், உறவு, விளக்குதல். இப்போ இதே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சம்பந்தி என்ற வார்த்தையை சம்பந்தி அப்படின்னாக்க ஒரு நல்ல தொடர்பு, நல்ல உறவு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறோம்,
சம்மந்தி வந்திருக்காங்க, சம்மந்திக்கு காஃபி கொடு, சம்மந்திக்கு டீ கொடு, சம்மந்திக்கு சாப்பாடு கொடு, நல்ல கருங்கு சாப்பாடு கொடு, நல்ல கருங்கு டீ கொடு அப்படின்றோம். ஸோ ஒரு எழுத்து வந்து எப்படி வந்து பொருளையே வித்தியாசப்படுத்துகிறது. ஆகவே நிறைய பேர் வழக்கில் சொல்லும்போது விட தவறி வந்து சம்பந்தர்னு வந்துடும் வார்த்தை. நான் கூட சமயத்தில் எனக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அது முடிஞ்ச அளவு திருத்திக் கொள்ள பார்க்கறது நல்லது. சம்பந்தர் ஞானத்தோடு சம்பந்தமுடையவர் திருஞான சம்பந்தர். எளிமையாக சொன்னால் அறிவு சேரர் என்று சொல்லலாம் ஞான சம்பந்தம் என்பதற்கு. இவருடைய அவதாரம் முருகனை போன்ற அவதாரம் என்று திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் கூட சொல்வார். முருகனை போன்ற அவதாரம் என்று சொல்வார். அவருடைய சொரூப நிலையில் அதை இறைவனது முருகனுடைய திருமேனியை பெற்று இந்த பூவுலகிற்கு அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். முருகன் வந்து அவன் பிறவான் இரவான் பெம்மான் முருகன். செம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற அம்மா பொருள் என்று மறைந்திரனே என்று திருப்புகளிலே அவருடைய கந்தர் அனுமதியிலே சொல்லுவார் அருணகிரிநாதர். ஸோ முருகன் வந்து பிறவாதவன், சிவபெருமானை போன்றே. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கனாக்க நமக்கு சிலப்பதிகாரத்திலே ஒரு ஆதாரம் இருக்கின்றது. பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அறுமுகச் செவ்வேள் அணிதிகள் கோயிலும் இருந்ததாக புகார் படத்திலே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுகின்றார். ஸோ பிறவாயாக்கை பெரியோன். ஸோ சிவபெருமானும் பிறவாக்கை உடையவன், முருகனும் பிறவாயாக்கை உடையவன். ஸோ திருஞான சம்பந்தர் வந்து ஒரு தாய் வயிற்றில் வந்து பிறந்தவர். ஆனால் முருகனும் அவரும் ஒன்றல்லர். முருகன் இறைவன், இவர் வந்து ஒரு ஆன்மா, சிறந்த ஆன்மா. பண்டைய முன்னாம் காலத்தில் அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த தவ யோகி அவர். இப்போ இவருடைய நெறிகள்னு பார்க்கும்போது சைவத்தில் 4 நெறிகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இவர் வந்து இவருடைய நெறி வந்து கிரியை நெறி. இறைவனை தாய் மகன் போன்ற உறவு. இறைவனை வந்து பாடல்களால் பாடி எந்த தனக்கென்று எதையும் வேண்டி விரும்பிக் கொள்வதில்லை. சரியைக்கு வந்து தலைவன் அடிமை திருநாவுக்கரசர். யோகம் தலைவனும் நண்பனும் சிவபெருமானும் சுந்தரரும் சார்வம் நிலையவருடையவர்கள் அவர். ஞானம் வந்து குருநாதன் சிஷ்யன் என்ற உறவு மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர் திருப்பெயர்கள் பார்த்திங்கனாக்க அவரே வந்து அவருடைய தேவாரத்தை நிறைய குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். திருஞான சம்பந்தம் என்று உச்சரிக்க அவர் மந்திர எழுத்தாகி நமக்கு வந்து ரொம்ப நல்லனவே செய்யும். ஸோ அதனால் அந்த பேர்லாம் கொஞ்சம் எழுதினேன். அதெல்லாம் பார்த்திங்கனாக்க சம்பந்தன், திருஞான சம்பந்தன், ஞானன், ஞான சம்பந்தன், பந்தன், அந்தமிழ் ஞான சம்பந்தன், அழகார் சம்பந்தன், இசைஞான சம்பந்தன், இணையில் சம்பந்தன், கலைஞான சம்பந்தன், காளிஞான சம்பந்தன், சந்தங்கொள் சம்பந்தன், சிரவரக்கோன், தமிழ்ஞான சம்பந்தன், தமிழ் விரகன், தோணிபுரத் தலைவன், நல்ல கேள்வி ஞான சம்பந்தன், நவஞான ஞான சம்பந்தன், நிகரிலி பழுதில் ஞான சம்பந்தன், பிரமபுரத் தலைவன், புகழித்திரு ஞான சம்பந்தன், புறவ நன்னகர் மன்னன், பொந்தராய் பந்தன், பொன்னி நாடன், மறைஞான சம்பந்தன், மெய்ஞான சம்பந்தன், வெங்குரு நன்னகரான், வேதியர் அதிபதி, ஆருடைய பிள்ளை. தாய் தந்தையரிட்ட பெயர் வந்து ஆருடைய பிள்ளை. காளியர்கோன், திராவிட சிசு. ஆதிசங்கர் வந்து அவருடைய வடமொழி சௌந்தரிய லஹரி என்ற நூலிலே திராவிட சிசு என்று குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தரை. அருள்ஞான கஞ்சு, பாலராவாயர், பரசமய கோளரி. இவை அத்தனையும் வந்து ஒரு தலைவனுக்கு, ஒரு குருநாதனுக்கு இவ்வளோ பெயர்கள் தம்மைத்தாமே வந்து திருப்பதியத்திலே அவர் வந்து குறிப்பிட்டுக் கொள்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய உறுதிப்பாடு இறைவனத்தில் கொண்டிருந்த நல்ல சிவ நிலையிலே அவர் வந்து தேவாரங்களை பாடி அறிந்துள்ளார். இவருடைய பதிக அமைப்பு பார்த்திங்கனாக்க மற்றவர்களெல்லாம் பதிகம் என்றால் 10 பாட்டுகளை கொண்டதாக இருக்கும். பொதுவாக தேவாரங்கள் எல்லாமே வந்து 10 பாட்டுடையதாக இருக்கும். திருஞான சம்பந்த தேவாரம் 1, 2, 3, 4, 5, 6 வந்து நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள், 7 சுந்தரர். ஸோ 3ஐயும் தேவாரம் என்றே குறிப்பிடுவார். ஆனால் திருஞான சம்பந்தருடைய தேவாரங்களுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். 10 பாடல்கள் கொண்ட பதிகங்களை கொண்டு கடைசியாக ஒரு திருக்கடை காப்பினை செய்து வருவார். அந்த பதிகத்தின் பலன் என்ன என்று தானே அதில் குறிப்பிடுவார். உதாரணமாக தோழை செவியின் பதிகத்திலே வந்து பார்த்திங்கன்னா தொல்வினை தீர்தல் எளிதாமே என்பார். ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு வினை தீர்தல், ஒரு நல்ல நடப்பது, ஒரு உயிர்க்கு எப்படி மேம்படுவது என்று நிறைய குறிப்பிட்டிருப்பார் அந்த திருக்கடை காப்பிலே.
ஸோ ஒவ்வொரு திருப்பதியத்திலும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அவருடைய வந்து அந்த அதிசயமான அற்புதங்களை நிகழ்த்திய தேவாரங்களை நமக்குள்ள குறைபாடோடு இந்த விதிவெழுது எப்படி இந்த காமன் சூழலில் உள்ள அத்தனையும் வந்து இந்த விதிவெளி எப்படி இந்த நூலிலிருந்து பறிக்கப்பட்டவையாகும். இவை வந்து நம்ம படித்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை பொருத்தமானதை எடுத்துக்கொண்டு நாம் படித்தோம்னாலும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அறுதி உறுதி கூற முடியும். அவை அனைத்தும் நமக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு அருள் செய்வான். இந்த திருஞான சம்பந்தரின் தேவாரத்தினால் நாம் முழு பயனை அடையலாம், உயிர் மேம்படும் என்று கூறலாம். இவருடைய தேவார பதிகங்களிலே பார்த்தீங்கன்னாக்க திரு எழுக்கு உச்சரிக்கை, திரு இருக்குக்குரல், ஈரடி ஈரடி மேல் வைப்பு, ஏகவாதம், திருமாலை மாற்று, தமிழ் இலக்கியங்களை 110க்கு மேலான தமிழ் இலக்கியங்களை அருளிச்செய்துள்ளார். இவரது காலத்தில் தமிழ் மொழி இலக்கண இலக்கியங்கள் அவ்வளோ வளர்ச்சி விட்டது. பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு மிகச் சிறந்த தன்னைத்தானே தமிழ்ஞான சம்பந்தன் என்று சொல்லிக்கொள்கிறார். தமிழ் மீது அவர் ஒரு மறையவர் வேதியர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வடமொழியில் புலமை பெறாமல் தமிழிலே அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவராக அவர் காலம் இருந்திருக்கிறது. தேவாரங்களில் முழுக்க முழுக்க அவருடைய தமிழ் நம்ம அதிகமாக காணலாம். திருத்தொண்டு தொகை பாடியருளிய சுந்தரர் வந்து அவருடைய பதிகத்திலே வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுநற் கொன்றையான் அடியார்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்கின்றார். ஸோ இவரது இந்த இரண்டு வரிகளை வைத்துக்கொண்டு அடுத்ததாக வழி நூலாக நம்பியாண்டார் நம்பிகள் 10 நூல்களை அருளியுள்ளார். அந்த 10 நூல்கள் 6 நூல்கள் வந்து திருஞான சம்பந்தரை பற்றியது. 60% வந்து திருஞான சம்பந்தரை பற்றியே பாடியிருக்கின்றார். அது பார்த்திங்கனாக்க ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, மும்மணிக்கோவை, திருசண்பை விருத்தம், உலாமாலை, திருக்கலம்பகம், திருத்தொகை. திருஞான சம்பந்தர் எவ்வளோ பதிகள் பாடினார் என்று அவரே குறிப்பிடுகிறார். நம்பியாண்டார் நம்பிகள் குறிப்பிடுகின்றார். பண்ணுதமிழ் 16,000 நற்பண்புகள் மண்ணு புவியவர்க்கு வாய்ப்போம் அப்படின்றார். 16,000 பாடல்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்க 1600 பதிகங்கள். நமக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு 350 308 பதிகம் தான் கிடைச்சிருக்க மாதிரி. எவ்வளோ இழந்துட்டோம். தில்லையிலே செல்லரித்து போயிரு, நமக்கு கிடைக்காமல் போயிட்டு நாம் செய்த தப குறைவு என்று சொல்லலாமா என்ன தெரியல. இறைவனது விருப்பம் அதுவே. இக்காலத்திற்கு போதுமானவற்றை நாம் தந்தோம் என்று நடராஜ பெருமானே அசரடி வாக்கு கொடுத்து இது பண்ணியிருக்கான். இந்த தேவரங்களை படித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நமக்கு. மேலும் சுந்தரர் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி நிறைய இடங்களில் அவர் பதிகங்களிலே குறிப்பிடுகின்றார். நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கரசும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துக்கொப்பானை என்கின்றார். அடுத்து ஒரு சுந்தர தேவாரத்தில் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் கணம்புள்ளன் என்று வரிசைப்படுத்துகிற ஒருத்தர் சொல்லி என்றிவர்கள் குற்றம் செய்யணும் குணமென கருதும் கொள்கை கண்டு உன் குறைகளல் அடைந்தேன் அப்படின்றாரு. இன்னொரு தேவாரத்தில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் இந்து அவன் பாடலுக்கிறங்கும் தன்மையாரனை கோலக்காவினில் கண்டு கொண்டேனே. திருக்கோலக்கா சீர்காழி எடுத்த பதிகத்திலே வந்து இவர் பின்னாளில் வந்து வழிபடும் இவர் வந்து அந்த இறைவனை வாழ்த்தி பாடுகின்றார். திருஞான சம்பந்தரையும் வாழ்த்துகின்றார். அப்பரடிகள் வந்து திருவாய்மூர் வழிபாடு செய்யறதுக்காக இறைவன் கனவிலே தோன்றி திருமறைக்காட்டில் 2 பேர் தங்கியிருக்காங்க. அப்பருக்கு மட்டும் வந்துட்டு திருவாய்மூருக்கு வா என்று இறைவன் விண்ணப்பிக்க ஆணையிடுகின்றான். கிளம்பி போகின்றார். ஒரு மறைவர் வடிவில் வந்து இறைவனுடைய போய்கொண்டே இருக்க திடீரென்று மறைவர் மறைந்து விடுகின்றார். கோயில் பதிகம் பாடுகின்றார் அப்பர். இந்த என்ன பதிகம்னா அந்த பதிகம் பேர் மறந்துட்டேன். சேர அழகாக பாடுவீங்க அந்த பதிகம், திருவாய்மூர் பதிகம். எங்கே இருந்தனை அடையாளம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அறிந்தார் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் இங்கே வா என்று போனாதென்களோ என்று அந்த பதிகம் பாடுகின்றார். இவர் திருஞான சம்பந்தர் அப்பரை காணாது உடனே விரைவாக வந்து அப்பரோடு சேர்ந்து வழிபாடு செய்கின்றார். இறைவன் வந்து திருஞான சம்பந்தருக்கு நாட்டிய காட்சியை கொடுக்கின்றான். இவர் திருஞான சம்பந்தர் காட்ட அப்பரடிகள் காணுகின்றார். ஸோ நேரடியாக இறைவனை வந்து திருநாவுக்கரசரால் காண இயலவில்லை. சுவாமி வந்து கனவுல வந்து நீ வான் வழிபாட்டுக்கு வான்னு சொன்னார் ஒழிஞ்சி நேரடியாக அவர் காட்சி கொடுக்கல. திருஞான சம்பந்தர் நடன காட்சி கொடுத்த பின்பு திருஞான சம்பந்தர் காண்பித்த பிறகுதான் காட்சி அப்பருக்கு நல்கினான். அதை வந்து இவர் சொல்கிறாரு. திருமறைக்காடு தேவர் திரைக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் என்றார்
மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பெத்தரே என்கின்றார். ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அப்பர் வந்து திருஞான சம்பந்தரை வந்து ஞானத்தில் சிறந்தவரனால வந்து அவரை பார்த்து இவர் அடியேன் என்கிறார். திருஞான சம்பந்தரை வயதில் மூத்த திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து அடியேன் என்கிறார். ஆனால் திருஞான சம்பந்தரை வந்து அப்பரே என்று அவர்தான் பெயர் சூட்டுகின்றார். ஸோ சைவத்தின் அப்பர், மீதி எல்லாம் லோயர் தான், அப்பர் வந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். அருணகிரிநாதர் நிறைய திருப்புகளில் திருஞான சம்பந்தரை சொல்லியிருக்கிறார், கூறியிருக்கிறார். புவி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல் அமிர்த கவி தொகைபாட அடைவித்தன கருள்வாயே என்கிறார் ஒரு தேவாரத்தில். திருப்புகளில் இன்னொரு திருப்புகளில் அங்கத்தை பாவை செய்தே உயர் சங்கத்தியரர் தமிழோதிட அண்டிக்கிட்டார் கழுவேறினர் ஒரு ஓடி. அது இந்த சமண சமயத்தில் அவர்களெல்லாம் ஒழித்து கழுவேற்றினார் இல்லையா, அதை வந்து குறிப்பிட்ட வகையில் திருப்புவனத்தில் ஒரு திருவிழாவே கொண்டாடப்படுகிறதாம். 10 நாள் திருவிழாவாம். அதில் 6ஆம் நாள் திருவிழா வந்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி சமணர்களை வந்து கழுவேற்றுற மாதிரி மதுரை பக்கத்தில் அந்த திருத்தலம் இருக்குது திருப்புவனம். இன்றும் வந்து அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலங்காலமாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவோத்தூர் திருப்புகளிலே பவமாய் தானதுவாகும் பனை காய்த்ததே மனம் நாரும் பழமாய் பார்மிசை வேடும் படிவேதம். இந்த ஆண்பனை பெண்பனையாக்கி அந்த அற்புதத்தை அருணகிரிநாதர் குறிப்பிட்ட நிறைய இடங்களில் குறிப்பிட்டார். சும்மா உதாரணத்துக்காக ஒரு 3 எடுத்துக்கொண்டோம். திருமங்கலம் துறைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகள் வல்லார்கள் பிறப்பெருப்பர் வன்மை நலன் கல்வி நல்லாதொரு என்ப ஞானங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தன் சேவடியே என்றும் ஒரு ஞான சம்பந்தம் உற்று என்கின்றார். தெய்வ சேக்கிழார் வந்து பார்த்திங்கனாக்க அவர் வந்து முடிக்கும் போது சொல்கிறார். அந்த சேக்கிழார் வந்து திருஞான சம்பந்தர் புராணம் 9வது சருக்கத்தில் வர திருஞான சம்பந்தருடைய புராண இறுதியில் அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்தருடைய திருவடி என்ன சொல்லியதோ அதன் அருளால் நான் வந்து இந்த தேவாரத்தை முடிக்கிறேன் என்கின்றார். பெரிய புராணத்தில் வந்து பார்த்திங்கனாக்க 4400 பாடல்கள் கிட்டத்தட்ட. அதில் வந்து 1256 பாடல்கள் வந்து திருஞான சம்பந்தரை பற்றியே குறிப்பிட்டுள்ளார். பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள் பெரிய புராணத்தை சொல்லும்போது. சுவாமிகள் வந்து சொல்லும்போது முதல்ல வந்து திரு அவதார நோக்கம் குறிப்பிடுகின்றார். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமா என்கின்றார். ஸோ கிட்டத்தட்ட 70 பாடல்கள் வந்து பார்த்திங்கனாக்க திருஞான சம்பந்தருடைய அந்த அவதார தாய் தந்தையர் சீர்காழியினுடைய சிறப்புகள், தாய் தந்தையருடைய அவங்களுடைய விண்ணப்பங்கள், வாழ்க்கை முறை, இதையெல்லாம் அழகாக படம் எடுத்து காட்டுகின்றார். 3 வயது வரும்போது தந்தையாருடன் வந்து குழந்தை வந்து பிடிவாதமாக, இப்போ இன்றைக்கி பசங்கள்லாம் கார்லேயும் பைக்லேயும் பிடிவாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி குழந்தை வந்து அப்பாவோட வரணும் அப்படிங்குது. திருக்குளத்துக்கு நீராடுவதற்காக வருகின்றார் தந்தையார் சிவபாதிருதையர். குளத்திலே வந்து மேலே கரையிலே அமர்த்தி விட்டு சீர்காழி குளக்கரையில் திருக்கோயில் குளக்கரையிலே அமர்த்தி விட்டு பிரம்மதீர்த்தம் என்று பெயர் அந்த குளத்திற்கு அமர்த்தி விட்டு இங்கே இரு, நான் அகமர்ஷண மந்திரம், அதாவது நீருக்குள் மூழ்கி சில மந்திரங்களை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று நீரில் மூழ்கி இருக்கிறார். குழந்தை திருஞான சம்பந்தருக்கு அந்த நினைவு வருகின்றது, அப்பாவை காணாத நினைவு, மேலும் முந்தைய பிறவியிலே இறைவனை பிரிந்திருந்த நினைவு. சிறு குழந்தையாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்க அப்பப்போ திடீரென்று அழுவாராம் சுவாமி. முந்தைய பிறவியில் இறைவனுக்கு பிரிந்து வந்தோமே என்ற அந்த நினைவு வந்து கொண்டே இருக்குமா, அடிக்கடி வருமா. குழந்தை எதற்காக அழுகிறது என்று வேப்போடு பார்ப்பார்களாம். சுவாமிக்கு வந்து அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருந்தான். ஸோ அந்த நினைவிலே அழுதுபோது திருத்தோணியப்பரும் பெரியுடை நாயகியும் இறங்கி வந்து இறைவன் அருளால் தோணியப்பர் அம்மை நீ அவனுக்கு வந்துட்டு பால் கொடுக்க வேண்டும் என்று கூற அம்மே அப்பா என்று சுவாமி திருஞான சம்பந்தர் வந்து கூப்பிடுகின்றார். உமையம்மை இறங்கி வந்து ஒரு பொற்கிணத்திலே தனத்திலிருந்து பாலை கறந்து ஊட்டுகின்றார். தந்தையார் மந்திரம் முடித்துவிட்டு வெளியே வரும்போது இவருடைய எச்சில் பாலை கண்டு வழிந்ததைக் கண்டு யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் என்று சிறுகோல் கொண்டு கடிது உச்சி மெல்ல எரிய முற்படும் போது இங்கே சுட்டி காட்டுகின்றார். இதோ தோணிபுரத்து ஈசன் என்று தோளுடைய செவியன் விட ஏறிவு தூ வெண்மதி சூடி என்ற திருப்பதிகத்தை முதல் பதிகமாக பாடி அருள்கின்றார். அந்த அம்மை கொடுத்த அந்த பாலிலே சிவஞானத்தை பாலுடன் சேர்த்து ஊட்டி அருளினார் இறைவன்.
தமிழில் உள்ள தகரமெய் இத் என்ற தமிழில் உள்ள தகரமெய்யோடு சேர்ந்து ஓம் என்ற பிரணவத்தின் த ப்ளஸ் இத் ப்ளஸ் ஓ தோடு என்ற ஒரு பிரணவ ஒளியின் ஓங்காரத்துடன் இவருடைய தேவாரம் அமைந்திருப்பது இவருடையது சிறப்பாகும். இறைவனே முன்னின்று திருஞான சம்பந்தருக்கு இவரை பாட வைத்தான் என்பதுதான் உண்மை. இவர் பாடினார் என்பதை விட இளம்பயங்கோற்று திருப்பதிகத்திலே எனதுரை தனதுரையாக என்று பதிகங்கள் 11 பாடல்களும் இறைவனது உரை என்றே கூறுவார் சுவாமிகள் பார்த்திங்கனாக்க. ஸோ இந்த ஞானப்பால் உண்ட மாத்திரத்தில் இந்த சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுவாங்க, துறைமுக சிவபிரகாச சுவாமிகள், அந்த பால் உள்ள உண்ணாமல் அந்த பாலை மறித்து தேவாரமாக இவர் பாடினாராம். அத்தனை தேவாரங்களும் அதை ஞானப்பொருள்களாக இருப்பதினாலே உமையம்மை கொடுத்த அந்த ஞானப்பால் தேவாரங்களாக மாறினார், திருஞான சம்பந்தர் தேவாரங்களாக மாறினார் என்று ஒரு நயம்பட கூறுவார் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். ஸோ அந்த ஞானப்பால் உண்ட மாத்திரத்திலேயே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல் சம்பந்தர் தாமுழுந்தார் அந்நிலையில். எல்லா ஞானங்களும் சுவாமிகளுக்கு அந்த நிலையிலே கிடைக்கப்பெற்றது. ஸோ அது முதல் தேவாரங்களை பாட ஆரம்பித்தார். யார் கொடுத்த பால் இச்சிற்பால் என்று தந்தையார் வினவும் போது இவர் கண்களுக்கு இறைவன் காட்சி நல்கினான். ஆனால் சிவபாத இருதயருக்கோ தெரியவில்லை. சித்தாந்த சிவஞான போதம் சூத்திரம் 9ஆம் சூத்திரம் சொல்லும், ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி. ஊனக்கண்ணால் சாதாரண கண்ணால் இறைவனை பார்த்தா ஒரு சிலையாகவோ ஏதோ தான் தெரிவான். ஞானக்கண்ணால் பார்த்தால் மட்டுமே அவனை காண்பிப்பான். ஸோ ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை கேத்தன பாசம் வருவ தன்னெல்லாம் பதி விதி எனும் மஞ்செழுத்தே என்பார் மேகண்டார். ஸோ அந்த ஞானக்கண்ணை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தருக்கு ஞானக்கண் வந்தது. ஸோ அவர் இறைவனை பார்த்தார். அவர் தந்தையாருக்கு தெரியவில்லை. கோயில் வழிபாடு 2 பேரும் முடித்தார்கள். முடித்துவிட்டு வீடு திரும்பினார். இந்த செய்தியை அறிந்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் அவரை வரவேற்று இவருடைய அந்த அதிசயத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். அடுத்து சுவாமிகள் இவருடைய அப்படியே புகழ் அப்படியே பரவிட்டிருக்கு. முதல் தல யாத்திரையாக திருக்கோலக்கா தந்தையாருடன் செல்கின்றார். திருக்கோலக்காவிலே நம்மளாம் போயிருக்கோம். நம்ம சீர்காழி முடிச்சுட்டு போயிட்டு வந்தோம், குமாஷம் முடிச்சுட்டு போயிட்டு நினைக்கிறேன். சுவாமி பெயர் தாளபுரீஸ்வர், அம்மை ஓசை கொடுத்த நாயகி, இவங்க தான் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்க தான் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு செல்லமாக ஓகே நாயகின்னு சொல்லலாம். ஓகே நாயகினா ஓசை கொடுத்த நாயகி. சாமி என்ன சொன்னாலும் ஓகேன்றாங்க. சாமிக்கு பேர் ஏசி அழகி சிற்றம்பலமுடையான். அடியார்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிறந்தியவர் சாமி. நம்ம சாமி கேட்டதெல்லாம் கொடுப்பார். நம்ம அடியார்களை குளிர்ச்சியாகவே வச்சிருப்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியிலும் மூசு ஒன்றரை போய்கும் கொண்டது ஈசன் இந்த நேடி நிலை. அந்த மாதிரி ஏசி நம்ம சாமி ஏசி. அம்பாள் ஓகே நாயகி. இவர் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விண்ணப்பத்தோட கோயிலுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. நம்ம திருக்கோயிலுக்கு வருகின்றோம். சுவாமி அம்பாளை பற்றி கேட்பாரான், ஓகே நாயகி வர்றவனை பார்த்தா ஏதோ திருந்துற மாதிரி தெரியுது இல்லை அப்படிமா. ஏன்னா நம்ம பிள்ளைங்க எனக்கு இருந்தாலும் அது அப்படி அம்பாலாம் அம்பாள். சரி வர்றான் பத்த பட்டை திருநீர் பூசியிருக்கின்றான், திரு ருத்ரேஸ்வரம் சிவசின்னங்கள் எழுந்திருக்கின்றான், நம்மை பற்றி பேசுகின்றான். ஒருவேளை இவன் திருந்துவானோ, அது என்ன உங்களுக்கு சந்தேகம், நம்ம பிள்ளைங்க நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அம்பாள் ஓகே நாயகி. சுவாமி சரி ஒரு 1000 குற்றங்களை கழித்து விடலாம் என்று அப்படின்னு சுவாமி நினைப்பாராம். ஓகே நாயகி சொல்லுவாங்களாம், நம்ம பிள்ளைங்க 1 கோடி குற்றத்தை கழித்து விடுங்கள், அவங்களுடைய தீவனையை கழித்து விடுங்கள் என்பாலாம். அந்த அளவுக்கு அருள் பொருந்திய அன்னை ஓசை கொடுத்த நாயகி ஆகிய ஓகே நாயகி. திருக்கோலக்காவல் செல்கின்றார். கைத்தாளம் விட்டு மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலாம். அதுக்கு மேலே வரி தெரியல. ஸோ அந்த பதிகம் அழகாக கைத்தாளம் விட்டு பாடுகின்றார். அந்த பிஞ்சு கரங்களால் பாடியதால் சிவக்கிறது. அதை மனம் பொறுக்காத இறைவன் அம்பிகை ஓகே நாயை கூப்பிட்டு சுவாமி தாளம் கொடுக்கின்றார். அதிலே சிவாய நம என்று பொறித்த பொற்றாளங்களை கொடுக்கின்றார். பொற்றாளத்தை நம்ம அடித்தோம்னா நச்சு நச்சுன்னா வரும் ஒழிஞ்சு தாளம் இசை வராது. சுவாமிக்கு தெரியாத என்ன, அங்கே அம்பாளையும் சிறப்பிக்கணும்,
அருள் வந்து எப்பொழுதுமே வந்து அம்பாளிடம் தான் வரும். சுவாமி வந்து அவர் வந்து ஆர்டர் போடுவார், அம்பாள் நிறைவேற்றி வைப்பாங்க. ஸோ அம்பாள்கிட்ட சொல்லி ஓசை கொடு என்று சுவாமி கூறுகின்றார், அம்பாள் ஓசை கொடுக்கின்றார். ஸோ அது முதல் பொற்றாளத்தை வைத்து தாளம் போட்டுக்கொண்டே இந்த சிறிய குழந்தை எல்லா தேவாரங்களையும் வந்து பாடிச்சு. அந்த பரம்பரை இன்று வந்து ஓதுவாமூர்த்திகள் அந்த பொற்றாளத்தினுடைய இசைக்கச்சேரிகளை இசைக்கின்றார்கள். முதல் யாத்திரையாக வந்து திருப்பி சீர்காழி வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி, தாளமுட்டிற்கு நன்றி சொல்லி சீர்காழியை அந்த ஈசனை வழிபடுகின்றார்கள். அடுத்து இரண்டாவது தல யாத்திரை திருநனிபள்ளி. அவருடைய தாயார் அவதரித்த திருத்தலமாகிய திருநனிபள்ளி. திருஞான சம்பந்தரது புகழ் வெளியூர்களுக்கு பக்கத்தூர்களெல்லாம் பரவுகின்றது. அவங்க வந்து அந்த ஊர்க்காரர்கள் எல்லாமே வந்து நம்ம ஊர் பேர குழந்தையாச்சும் நம்ம ஊருக்கு வரட்டும், வந்து சிறப்பு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விண்ணப்பிக்கின்றார்கள். தந்தையாருடன் தோளிலே தந்தையார் தோளில் சுமக்க திருநனிபள்ளிக்கு போகின்றார். அங்கே அந்த ஊரிலே காரைகள் கூகை முல்லை என்ற தேவாரம் பாடி அருகின்றார். அந்த திருநனிப்பள்ளி தேவாரத்தில் ஆணை நமதே என்று திருக்கடைக்காப்பிலே குறிப்பிடுகின்றார். இறைவன் மீது ஆணையிட்டு நிச்சயமாக இது நடக்கும் என்கின்றார். இது மாதிரி ஒரு ஆணையிட்டு 5 பதிகங்கள் 5 தேவாரங்களை சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளியுள்ளார். திருநனிப்பள்ளி இந்த வேயிறு தொழி பங்களோட கடைசியில் வந்து ஆணை நமதே என்பார், அந்த ஒரு பதிகம். அப்புறம் திருவெண்காட்டு பதிகத்தில் சொல்வார், வல்லவர் அறிவினை அறிதல் ஆணையே என்பார். இந்த மாதிரி ஒரு 5 தேவாரங்களிலே ஆணை நமதே என்று குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய திருவுருள் இருந்தால் மட்டுமே இந்த ஆணை என்று சொல்ல முடியும், கூற முடியும். முடித்துவிட்டு திருப்பி சீர்காழி இறைவனுக்கு நன்றி செலுத்தி அடுத்து மூன்றாவது யாத்திரையாக மகேந்திரப்பள்ளி, திருக்குறுகாவூர், தென்முல்லை திருவாயிலா இந்த ஊர் பேர்னா முல்லைவாயில், தென்முல்லைவாயில் தலங்களெல்லாம் சென்று வணங்கி மீண்டும் சீர்காழி வருகின்றார். ஒவ்வொரு முறையும் வந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வார். இப்போ நாமளும் அந்த மாதிரி ஒரு பழக்கப்படுத்தினா நல்லது. வெளியூர் போகும்போது சாமி வந்து வெளிப்பட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்த சாமின்னு ஒரு நன்றி சொல்லணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஏற்படுத்திய முறைமைகள். இதெல்லாம் பழக்கப்படுத்தி கொண்டால் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், சாமிக்கு வந்து ஒரு நன்றி சொன்ன மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்தோம்னா அன்றைக்கி ஒரு 1000 கணக்காக தீர்த்துருவார் சாமி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட குற்றங்களை தீர்த்து வைப்பார். அடுத்து 4வது தல யாத்திரையாக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சூராமணி அம்மையார் வந்து இவருடைய புகழ் கேட்டு இது மாதிரி தேவாரங்கள்லாம் பாடிட்டு இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திக்க வர்றாங்க. வீட்டுக்கு வெளில நிற்கிறாங்க. அவங்க வந்து அந்த பாணர் மரபில் வந்ததுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படுது. சுவாமி கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு சமமாக நடத்தி இந்த மாதிரி பாடல்களை பற்றி எல்லாம் சிவனை பற்றியும் சிந்தித்து தாளம் இந்த யாழ் இசையை பற்றியெல்லாம் பேசிக்கொள்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் இவரை கோயிலுக்கு அழைத்து சென்று சாமி முன்பு பொற்றாளம் யாழ் இசையுடன் கூடிய தேவாரங்களை சாமி முன்பு பாடுகின்றார். இவர் கூடயே இருக்கார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து பார்த்திங்கன்னா மதம் சொல்லுவாங்க மேலே வந்து பெரும்பகுதி இவர் கூடவே இருக்கிறாங்க. கடைசி இது வரைக்குமே அவருடைய முக்தி பேரடையும் நிலை வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருக்காங்க. எல்லா தலங்களும் சென்று வருகின்றார்கள். அடுத்து இவர் வந்துட்டு இவங்க கூடயே வந்து கொள்ளிடம் நதியை கடந்து வடக்கு நோக்கி வந்து நம்ம தில்லைக்கு வராங்க. தில்லையில் வந்து தென்புற வாயில் வழியாக திருஞான சம்பந்தர் வருகின்றார். கிழக்கு வாயில் வந்து பார்த்திங்கனாக்க ஞானத்துக்குரியது மணிவாசகர் வந்து கிழக்கு வாயில் வழியாக வந்தார். தெற்கு வாயிலே ஞான சம்பந்தர் வந்தார். அது இந்த கிரியை நெறி, இது ஞான நெறி கிரியை நெறி. மேற்கு வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்தார். சரியை நெறி. வடக்கு வாயில் வழியாக சுந்தரர் வந்தார். அது தோழமை நெறி. இந்த தில்லையின் 4 வாயில்களும் 4 நெறிகளை வெளிப்படுத்துவாகும். அருளாளர் அதற்கேற்றா போலவே அந்த வாயில் வழியாக வந்து நடராஜ பெருமானை தரிசனம் செய்து அருள் பெற்றார்கள். ஸோ இங்கே வந்து சுவாமி கச்சாங்கு எரியோம்பி கலியை வாராமை என்ற தேவார திருப்பதிகம் பாடுகின்றார். இரவு நேரமாகிறது. அங்கு தங்க மனமின்றி திருவேற்றத்தில் செல்கின்றார். திருவேற்றத்திலிருந்தே அங்கிருந்தே நிறைய பாடல்கள் தில்லை பற்றி பாடியாடுகின்றார். திருக்கலிப்பாலை, நெல்வாயில் முதலில் தலங்களை தரிசனம். அடுத்து திருப்பாணனார் இவருடைய நீலகண்ட யாழ்ப்பாணனுடைய விருப்பத்திற்காக அவருடைய ஊருக்காக திருத்தலங்கள் யாத்திரை மேற்கொள்கின்றார். எருக்கத்தம்புலியூர் அவருடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய ஊர் பெயர் வந்து எருக்கத்தம்புலியூர், இப்போ உள்ள ராஜேந்திரப்பட்டினம். இந்த அவதாரத்தலம் வந்து தர்மியாதிகளுடைய 27 குருமணி இப்பொழுது உள்ள அவங்களுடைய அவதாரத்தலம்
திரு இருக்கத்தம்புலியூர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த ஊரில் வரும்போது திருமுதுகுன்றம் விருத்தாச்சலத்தில் வந்து அங்கே பதிகம் பாடுறாரு. அந்த ஒரு பதிகத்தில் சுவாமி வந்து எவ்வளோ இறங்கி பாடுறாரு, தன்னை வந்து தாழ்த்திக்கணும். தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே அப்படின்னு சொல்லி ஒரு தேவாரத்தை குறிப்பிடுகின்றார். இன்னொரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த பொருள் கொண்ட ஒரு பாடல். விளையாததோர் பரிசில் வரு பாச பசு பாச வேதனை ஒன்தலையாயின தவிர இவருள் தலைவனது சார்பாம் கலையார் தரு கதிர் ஆயிரம் உடையவர் அவனோடு முளைமாமதி தவளும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று இதில் வந்து பார்த்திங்கனாக்க தலைவன் சிவபெருமான், பசு உயிர்கள் ஆன்மாக்கள் நாம் ஆகிய ஆன்மாக்கள், பாசங்கள் இந்த ஆணவம் கண்மம் மாய வேதனை இந்த ஐம்பொருள்களும் உள்ளடக்கிய இந்த பாடலை வந்து இங்கே திருமுதுகுன்றத்திலே சுவாமி அருளியிருக்கின்றார். அடுத்து பெண்ணாகடம் போகின்றார். பெண்ணாகடம் வழிபாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல அருமையான தேவாரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒடுங்கும் பிணி பிறவி உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அப்படின்னு வந்து அந்த தேவாரம் வரும், முழுக்க வரும். இரவு நேரமானதுனால மாறன்பாடியில் தங்குகின்றார்கள். அவரும் அவர் தந்தையார் தோளிலே சுமந்து கொண்டு செல்கின்றார். அந்த இரவு தங்கி இருக்கும்போது திருநெல்வாயில் அறத்துறை அது விருப்பம் கொண்டு அந்த தவம் போகணும். இரவு நேரமானதுனால திருமாறன்பாடியில் தங்கியிருக்காங்க. நெல்வாயில் துறை அரைத்தன் இறைவன் வந்து இவருடைய கனவில் வந்து உமக்கு முத்து சிவிகை, முத்து சின்னம், முத்து கொடை இவையெல்லாம் நாம் வந்து தந்தருவோம், வந்து நீங்கள் காலையில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று திருஞான சம்பந்தர் கனவில் வந்து சொல்லிடுறார் சுவாமி. அதே மாதிரி அந்த ஊர் பெரியவர்கள் அந்தண்டர்களும் சொல்லி கோயில் சிவாச்சாரியர்களும் சொல்லி வருகின்றார். அதே போலவே காலையிலே இந்த மூன்றும் இருக்கின்றன. திருஞான சம்பந்தர் வழிபாட்டுக்கு போகும்போது அவை அனைத்தையும் அதை ஏறும்போது சுவாமி வளம் வந்து சிவாய நம சொல்லி வளம் வந்து ஏறி அமர்ந்தாராம். இப்போ கூட நாமெல்லாம் வாகனத்துக்கு போகும்போது ஒரு வளம் வந்து சிவாய நம சொல்லி வானத்தில் ஏறணும்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது என்பது அடியனுடைய கருத்து. ஸோ அந்த ஊரில் வந்துட்டு ஒரு நல்ல அற்புதமான பதிகம் பாடுகின்றார். எந்த ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்வதற்கெல்லாம் சென்றுகை கொண்டு வந்தார் கந்த மாமல் உந்தி கடுமுனல் நிவாமல் கரைமேல் அம்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே என்று ஒரு தேவன் எந்த ஈசன் எம்பெருமான் என்று ரொம்ப அழகாக பாடுகின்றார். அங்கிருந்து அடுத்து வந்து திரு விசயமங்கை, திரு வைகாவூர், புறம்பயம், திரு சேஞ்சலூர், திருப்பனந்தாள், பந்தனைநல்லூர், ஓமாம்புலியூர், வாழ்வெளிப்புத்தூர், கடம்பூர், நாரையூர், கருப்பரையூர் என்று இந்த பதிகளை எல்லாம் பாடி இந்த நம்ம திருக்கருப்பையில் பதிகம் பார்த்திங்கன்னா கல்விக்கு சிறந்த ஒரு தேவாரம். சுற்றமுடு பச்சவை துயக்கரத்து குற்றமில் கணங்களோடும் என்று தேவாரம் வரும். படிப்பு சரிவராத பிள்ளைங்க அதை படித்தாங்க அப்படின்னாக்க வந்து நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க முடியும். நம்ம குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைங்கள அந்த பதிகத்தை பாடி நாமளும் அவங்களுக்காக பாடலாம், குழந்தைகளையும் பாட வச்சு நாம் வந்து கல்வித்திறனை மேம்படுத்தலாம். உரிய மருந்து வந்து நமக்கு வந்து தேவாரத்தில் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. குறிப்பாக திருஞான சம்பந்த பெருமானது தேவாரங்கள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நம்பிக்கை வைப்போம், கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிகம் திருக்கருப்பையூர் எல்லாம் வழிபாடு முடித்துவிட்டு மீண்டும் சிறையாளிக்கு வருகின்றார். வயது 7 ஆகிறது. வேதியர்களுக்கு வந்து இருபிறப்பாளர்கள் என்று கூறுவார்கள். 7 வயது முடிந்தவுடன் உமநய சடங்கு காயத்ரி மந்திரம் சொல்லி செய்ய வேண்டும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக ஏற்பாடு செய்கின்றார்கள். பண்ணும்போது இவர் தமிழ் மொழியில் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் என்ற சிவாய நம மந்திரம் புதிந்த பாடலை பாடி இந்த வடமொழி சொன்ன வேதியர்களுக்கு இவங்களுக்கு வந்துட்டு இவர் விளக்கம் கொடுக்குறார், தமிழ் விளக்கம் கொடுக்கின்றார். ஸோ அந்த பதிகம் முக்கியமான பதிகம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் நெஞ்சம் நெஞ்சினையும் நாள்தரும் வஞ்சம் அற்றடி வார்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்தும் என்று அஞ்செழுத்து என்று மறைபொருளாக சிவாய நம மந்திரத்தை குறிப்பிடுவார் சுவாமி. இப்போ இவருடைய புகழ் வரணுன்னு அப்பரடிகள் இதெல்லாம் கேள்வியுற்று திருஞான சம்பந்த பெருமானுடைய புகழை கேட்டு இந்த மாதிரி ஒரு சைவ குழந்தை 3 வயதில் ஞானம் பெற்ற குழந்தை இருக்குது என்று வியந்து அப்பரடிகள் சந்திக்க வருகின்றார். இவர் வந்தவுடன் இவர் வருகை அறிந்து சம்பந்த சுவாமிகள் இவர்தான் வந்து கல்லை தெப்பமாக இருந்து கரையேறி வந்த பெரியவரை அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று அவரை வீட்டுக்கு கூட்டிச் செல்கின்றார். இவர் அப்பரே என்று அழைத்தார். அவர் வந்து அடியேன் என்றார். திருப்பி அதை இது பண்ணுறோம். சோழ நாட்டு தலங்களுக்கு புறப்படுவதற்காக தரிசனம் செய்வதற்காக அப்பரடிகள் அங்கிருந்து தனியாக பிரிந்து செல்கின்றார்.
இவருடைய திருஞான சம்பந்தர் அங்கிருந்து சீர்காழி துணியப்பரையும் பெரியநாயகியும் நிறைய பாடல்கள் பாடி அருளின்றிருக்கிறார். நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான், ஏகப்பட்ட தெருகாழி திருப்பத்தே கிட்டத்தட்ட 30-35 பாடல்கள் பாடி அருளின்றிருக்கின்றார். மொழி மாற்று, மாலை மாற்று, சித்திரக்கவி இலக்கியங்கள் போன்றவற்றை இறைவனுக்கு சமர்ப்பித்தார். அந்த சித்திரக்கவியிலே வந்து பார்த்திங்கன்னா திரு எழுகுச்சிருக்கை வரும் தேர் போன்ற அமைப்பிலே பாடியிருப்பார். ஓர் வாயனை மானாங்காரத்து என்ற பதிகம், அருமையான பதிகம். ஸோ பாணரும் சூளாமணி அம்மையாரும் இவர்களுடைய திருத்தலங்களுக்கு தல யாத்திரை கொள்கின்றார். அடுத்து 5வது தல யாத்திரை. தந்தையார் வந்து இவர் பெரிய மனம் இல்லாமல் கூட இவர் கூடயே வரார். சிவபாதையிலும் திருஞானசம்பந்தரே வரார். திரு கண்ணார் கோயில், புள்ளிருக்கு வேலூர். புள்ளிருக்கு வேலூர் ஒரு அற்புதமான பதிகம், கல்லார்ந்த பூங்கொன்றை என்ற திருப்பதிகம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினை வந்து மாதிரி இனி வினையே கிடையாது என்று அந்த தேவாரத்தில் குறிப்பிடுவார் சுவாமிகள். வந்து இந்த திருவலஞ்சுழி தேவாரமும் வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் சாமி வந்து வினை கிடையாது அப்படிம்பாரு, இங்கேயும் வினை இருக்கப்படும் அப்படிம்பார். 2 தேவாரம் மருந்து அப்படின்னு சொல்லுவார். திருவலஞ்சுழி இறைவனை வந்துட்டு மாதவர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை அப்படிம்பார். ஸோ இங்கே வைத்தியநாதரும் மருந்து கொடுக்குறாரு, அங்கே உள்ள சாமியும் மருந்து கொடுக்குறாரு. இந்த தலங்கள்லாம் அப்படி இருக்கிற காவிரி வடகரை உள்ள தலங்கள்லாம் வழிபாடு செய்கின்றார்கள். மலவர் நாடு திருப்பாச்சிலாச்சராமம் தற்போது திருவாசி என்று வழங்கப்படுகின்றது. சமயபுரம் டோல்கேட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிட நதிக்கரையின் வடபக்கத்தில் வடபாலம் அமைந்துள்ளது. பழைய பெயர் திருப்பாச்சிலாச்சராமம், தற்போதைய பெயர் வந்து திருவாசி என்று அழைக்கப்படுகின்றது. கொல்லிமலவன் என்று ஒரு குறுநில மன்னன், அவனுடைய மகளுக்கு வந்து முயலகன் என்ற நோய், அந்த நோய் நீண்ட நாட்களாக தீராமல் இருந்தது. சுவாமிகள் அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்ய வந்தபோது சுவாமிகள் முன்பாக இந்த பெண்ணை கிடத்தி இவளுக்கு வந்து ஏதாவது செய்யுங்களேன் என்று சொன்னோன்னா உயிரிழக்கம் கொண்ட திருஞான சம்பந்தர் துணிவள திங்கள் துளங்கி விளங்க என்ற பதிகம் பாடி அந்த பெண்ணை வந்து சரி செய்தார். அவருடைய அந்த நன்றி உணர்வுக்காக அந்த கொல்லிமலவன் வந்து அவர்களை மிகுந்த நன்றி உணர்வோடு வழி அனுப்பி வைத்தார். அடுத்து வந்து அங்கிருந்து யாத்திரையாக திருப்பைஞ்சியிலி, ஈங்கோய்மலை போன்றவற்றெல்லாம் வழிபட்டு திருத்தலங்களை வழிபட்டார்கள். கொடிமாட செங்குன்றூர் வருகின்றார்கள். இப்போ உள்ள தற்போதைய திருச்செங்கோடு தலத்திற்கு வருகின்றார். அங்கு மலத்தில் தங்கி இருக்கும்போது அடியார்களுக்கெல்லாம் இந்த பனியினால் வரக்கூடிய காய்ச்சல் ஜுர நோய் வந்து விடுகின்றது. ஸோ அதற்காக அவ்வினைக்கு வினையாம் என்ற திருப்பதிகம் பாடி அடியார்களது அந்த நோயினை தீர்த்தருளினார். திருநனா வழிபட்டார். திருச்செங்கோட்டிலிருந்து பாண்டி கொடுமுடி, வெஞ்சமா கூடல், கரூர் ஆணிலை, திருச்சிராப்பள்ளியிலேயே நன்றுடைய ஆணை, தீயதிரானை, நிறைய வெள்ளேறு ஒன்றுடைய ஆணை, உமையுருவாகமுடைய ஆணை, சென்றடையாது திருவுடைய ஆணை. இயற்கையாகவே அவரிடம் செல்வங்கள் ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்குது. அதனால் சுவாமிக்கு வந்து செல்வம்னு ஒன்று போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு திருப்பதிகத்தை பாடினார். இந்த நம்ம பூமி பூஜை போடுறது ஏதாவது நச்சைகள் தொடங்கும் போது இந்த திருச்சிராப்பள்ளி பதிகம், நன்றுடைய ஆணை தீயதிரானை பதிகம் பாடினால் ஒரு எந்த தடையும் இல்லாமல் நன்றாக நடைபெறும் என்பது ஞானிகளின் கருத்து. அடுத்து அங்கிருந்து திருவலஞ்சுழி வருகின்றார். அந்த வலஞ்சுழி தேவாரம் தான் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சனே, அதை தான் தலைப்பாக எடுத்துக்கொண்டேன். இன்னும் அந்த வார்த்தைகள், அந்த பதிக வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்துட்டு. இப்போ நாமும் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் செஞ்சதான் இந்த பிறப்பில் சுவாமியை கையெடுத்து கும்பிடுற ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடச்சிருக்கு. முந்தைய பிறகு சிறு செய்திருக்கின்றோம், சிறு புண்ணியம் செய்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த பிறவியிலே சுவாமியை இங்கே இருந்து வழிபடுகின்றோம் நாம் வந்து பார்த்திங்கனாக்க. ஸோ அங்கிருந்து பழையாறை மேற்றலி, திரு சத்திமுற்றம், பட்டீச்சரம் பகற்பொழுதில் வராங்க. பட்டீச்சரம் வரும்பொழுது வெயில் காலம். ஸோ சுவாமி வெயில் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு பட்டீச்சரத்து இறைவன் வந்து சிவபூதங்களை அனுப்பி முத்துப்பந்தர் பூப்பந்தர் போட்டு அப்போ சாமியை வந்து வரவேற்றாங்க. கருணை நினைச்சு அவர் வந்து ரொம்ப நன்றியோடு வழிபடுகின்றார். திருவாவடுதுறை வருகின்றார். திருவாவடுதுறையிலேயே தந்தையாருக்கு வந்து உலக நன்மைக்காக, உலக நன்மைன்னா அந்த காலத்தில் அதான் அந்த சமண சமயங்கள்லாம் போக வேண்டும், சைவம் தலைக்க வேண்டும் என்ற பெரு ஆர்வம் கொண்டு தந்தையார் சிவபாரதியார் வந்து பொருள் வேண்டி சாமி திருஞான சம்பந்தத்தை கேட்குறார். அந்த சாமிகிட்ட கேட்காம குழந்தைகிட்ட கேட்குறார். அவர் வந்து இடரினும் தலையினும் எனது நோய் தொடைனும் என்ற திருப்பதிகம் பாடி அருள பூதகணம் ஒன்று அந்த பலிபீடத்திலே வந்து ஒரு 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு உலகக்கிளியை வந்து வைக்கின்றது. அந்த உலகக்கிளி வந்து எடுக்க குறையாது. பொற்கிளி அந்த 1000 பொற்காசுகள் வந்து எடுக்க குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குமா அந்த கிளி. அப்படியான ஒரு உலகக்கிளியை வந்து நமது சுவாமி கொடுத்து அழினார். அங்கிருந்து திருக்கோளம்பம், வைகள், திருவைகள், திரு தருமபுரம் வந்தடைகின்றார். காரைக்கால் பக்கத்தில் உள்ள திரு தருமபுரம்.
அந்த ஊரிலே இவருடைய நீலகண்ட யாழ்ப்பாணனுடைய தாயார் பிறந்த ஊர் அந்த ஊர். ஸோ அந்த ஊரில் இவருடைய புகழ் பரவ பரவ நீலகண்ட யாழ்ப்பாணனுடைய யாழ் இசையால் தான் திருஞான சம்பந்தர் தேவாரங்கள்லாம் சிறப்பாக இருக்குது, இதெல்லாம் தான் சிறப்பு பெறுகின்ற அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க ஒரு பொறாமை உணர்வோடு பேசிக்கிறாங்க. இதை தாண்டாத யாழ்ப்பாணர் வந்துட்டு ரொம்ப துயக்கமுச்சு வருந்தி திருஞான சம்பந்தர்கிட்ட வந்துட்டு இந்த யாழ் அடங்காத ஒரு பதிகம் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். சுவாமி வந்து அந்த மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோர் இந்த பதிகம் பாடி அழுகின்றார். யாழில் அடங்கவில்லை அந்த பதிகம். உடனே நீலகண்ட யாழ்ப்பாணர் யாழை முறிப்பதற்காக செல்கின்றார். அவரை தடுத்து நிறுத்தி, இதெல்லாம் இறைவனுடைய திருக்குறிப்புகளே ஆகும் அன்றி நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, நீங்கள் உங்களுடைய இசைப்பணியை தொடரலாம் என்று விண்ணப்பம் கேட்க திருப்பி இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு திரு நல்லாற்றிற்கு வழிபாடு வருகின்றார். போகமாத்த பொன்முனையால் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்தால் இந்த பதிகம் பாடினால் மிகுந்த பலனை அளிக்கும். சனி பயிற்சி, சனி இருக்குது, அது இருக்குது, இது பற்றி எந்த இதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த பதிகத்தை இடைவிடாது நாம் மனனம் செய்தால் கண்டிப்பாக சனி தொல்லையிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது ஞானசம்பந்தனுடைய கூற்று. அடுத்து அங்கிருந்து திரு சாத்தமங்கை, அங்கு வந்து நீலநக்க நாயனார் வந்து எதிர்கொள்கின்றார். இருவரும் சேர்ந்து திரு செங்காட்டங்குடி வழிபாட்டுகின்றார்கள். கணபதிச்சரம் சென்று பைங்கோட்டு மலர்புன்னை என்ற தேவாரம் பாடுகின்றார். சிறு தொண்டர் அந்த ஊரிலே அவரையும் வரவேற்று சிறு தொண்டர் வந்து அளாவி மகிழ்கின்றார்கள் இருவரும். அங்கிருந்து திருமறைகள் வருகின்றார். வைப்பூர் தாமன் என்ற ஒரு வணிகன், அவனுடைய தமக்கை மகனுக்கு 7 பெண்கள் அவருக்கு தாமனுக்கு. ஒவ்வொரு பெண்ணாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. வசதியான வாய்ப்புள்ளதில் கொடுத்துட்றாரு. கடைசியாக இருந்த 7வது பெண் வந்து அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மாமனுக்காக இறங்கி 5 இரவே 2 பேரும் புறப்பட்டு வெகு தூரம் நடிந்து வந்து திருமருகல் தளத்துக்கு வந்து தங்கிடுறாங்க. இரவில் வந்து பாம்பு விஷம் தீண்டி அந்த மகன் இறந்து விடுகின்றான் அவன். ஸோ இவள் விடியற் காலை பொழுதில் அந்த கோபுரத்தை பார்த்து அழுகின்றார். திருஞான சம்பந்தர் வழிபாட்டிற்காக அதிகாலை வழிபாட்டிற்காக கோயிலுக்கு வருகின்றார். வரும்போது என்ன அலுவல் கேட்கிறது என்று உயிரிறக்கம் கொண்டவரா என்று வினவ, அங்கிருந்தவர்கள் இது மாதிரி இந்த பொண்ணு வந்துச்சு, பையன் வந்தாங்க, விஷம் திண்டி இறந்துட்டான். அந்த பெண் வந்து எனக்கு உரிமை இல்லை, கூட வந்தேன், இந்த பாம்பு வந்து தொடர்றதுக்கு உரிமை இருந்து எனக்கு உரிமை இல்லை என்று அழுகின்றாலாம். ஸோ ரொம்ப நயம்பட அந்த தேவாரத்தில் இருக்கும் வந்து பார்த்திங்கனாக்க அந்த சுவாமி வந்து இறங்கி பாடுவார். அந்த பதிகத்தில் வந்து சடையாயணுமால் சரணியணுமால் விடையாயணுமால் வெறுவாயணுமால் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவருள் மெலிவே என்று 11 பாடல்கள் பாடி இந்த விஷம் தீண்டீர் அந்த அவன் பிழைக்கின்றான், உயிர் பிழைக்கின்றான். இருவரையும் சேர்த்து திருமணம் நடத்தி வைக்கின்றார். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பெண்களுக்காக இறங்குபவர், பெண்ணுரிமை பற்றி அந்த காலத்திலே செய்திருந்தவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். ஸோ இந்த முடிச்ச அடுத்து சிறுதொண்டருடன் சேர்ந்து வழிபாடு பண்ணுகின்றார். முருகநாயனார் அவர் வந்து அவருடைய திருமணம் திருப்புகழூருக்கு வருகின்றார். அங்கே அவர் திருமணத்தில் தங்கி அவருடன் இருக்கின்றார். அப்பொழுது அப்பர் சோழர் தலங்களை சந்தித்து தரிசனம் செய்துவிட்டு அங்கு வந்து இருவரும் சந்திக்கின்றனர். திருவாரூர் போயிட்டு திருநாவுக்கர சுவாமிகள் வருகின்றார். ஸோ சுவாமி இவர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் திருவாதிரை திருவிழா கேட்டு அறிகின்றார். அங்கிருந்து திருவற்குடி விரட்டம் திருவாரூர் சாமி தனியாக போகிறாரு. திருவாரூர் அறநெறி, வழிவளம், திருக்கோரிலி, இப்போ உள்ள திருக்கோவலை போன்ற இந்த ஊர்களெல்லாம் வந்து தரிசனம் செய்கின்றார். இந்த வழிவளம் என்ற ஊரில் வந்து தேவாரங்கள் 2-3 தேவாரங்கள் அதில் இருக்கின்றார்கள். அது ஒரு தேவாரம் தான் பிடியதன் உருவமை என்று விநாயகர் வணக்கம் ஒரு மாதிரியான அந்த பாடல் வரும். தேவாரங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகர் காப்பு செயலே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து பார்த்திங்கனாக்கா சுத்தமயா பவனத்தில் இறைவனுக்கு நேரிலிருந்தே வந்தது என்று கூறுவார்கள். அதனால் வந்து தேவார பாடல்களுக்கு திருமறை காப்பு கிடையாது, விநாயகர் காப்பு கிடையாது. ஆனால் இந்த ஒரு பதியத்தில் மட்டும் இந்த பிள்ளையாரை வந்து நினைவுபடுத்த மாதிரி இந்த தேவாரம் அமைந்திருக்கும். அந்த வடிவலம்
இன்னொரு தேவாரத்தில் சுவாமி வந்து இந்த பிறப்பில் வந்து மனித பிறவையாக பிறந்ததுக்கு வந்து ரொம்ப மயக்கமுறுகின்றார். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பதிகத்திலுமே ஒரு பயப்படுற மாதிரி இந்த மனித பிறவியை வந்து ஏன் எனக்கு கொடுத்தாய், நான் நன்றி, உன்னை மறவாமல் இருந்தேனே, முந்தைய ஜென்மத்தில் என்னை ஏன் இந்த புகழுக்கு அனுப்பினாய் என்று ஒரு அதில் ஒரு பாடல். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுளே ஐவ நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமோ இது அஞ்சுகின்றேன் வழிவளம் மேயவனே என்று இந்த மனித பிறப்பை நினைத்து சுவாமி வந்து கொஞ்சம் கலக்கணமாக பயப்படுற மாதிரி இருக்குது சுவாமி. அடுத்து அந்த ஒரு வழிபாடு நிறைவு செய்து முருகனாயனர் திருமணத்திற்கு திருப்புகழர் மீண்டும் வருகின்றார். அப்பர், நீலநக்கர், சிறுதொண்டர் இவர்களுடன் சேர்ந்து பெரியவர்களாம் ஒன்று சேர்றாங்க. கூட்டணி கட்சி மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து சைவ சமயத்துக்காக அளவளவி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பருடன் தலையாத்திரை இங்கிருந்தான் ஆரம்பிக்கின்றார், திருப்புகழிலிருந்து ஆரம்பிக்கின்றார். அம்பர் மாகாளம், திருக்கடவுர், அங்கு வந்து குங்கிலிய கலைநாயனார் திருக்கடவுரிலே சந்திக்கின்றார். அவர் வீட்டில் இரவு தங்கி அமுதுண்டு அங்கிருந்து திருக்கடவுர் மயானம், ஆக்கூர் தான் தோன்றி மாடம், திருவியச்சூர், பாம்புரம், திருவேலிமலை போன்ற திருத்தலங்கள்லாம் வந்து தரிசனம் செய்கின்றார்கள். திருவேலிமலையிலே அப்பரும் சம்பந்தரும் தங்கியிருந்த காலத்தில் இறைவன் வந்து ஒரு கடும் வறட்சியை ஏற்படுத்துகின்றான். அப்பொழுது திருஞான சம்பந்தர் அப்புறம் ஒவ்வொரு நாளும் சுவாமியிடம் விண்ணப்பம் செய்து காசு பெறுகின்றார். கிழக்கு வாயிலிலே உள்ள பலிபீடத்தில் திருஞான சம்பந்தருக்கு பொற்காசும், மேற்கு வாயிலிலே கோபுரத்து வாயிலே உள்ள பலிபீடத்திலே வந்து நாவுக்கரசருக்கு பொற்காசும் கிடைக்கப்பெறுகின்றன. சில நாட்களிலே பார்த்திங்கனாக்கா அப்பர் திருமணத்திலே 2 பக்கம் 2 திருமணம். அப்பர் திருமணத்திலே இடையறாது அன்னதானம் நிகழ்வுகிறது. ஆனால் திருஞான சம்பந்தர் திருமணத்தில் வந்து லேட்டாக வருது, 11 மணி 12 மணி அந்த மாதிரி. என்னென்ன நோக்கும்போது இவர் பெற்ற பொற்காசுகளில் குறைவுடைய வாசி உடைய பொற்காசுகள் இறைவன் அளிப்பதாக ஒரு இவருக்கு வந்து திருநாவுக்கரசருக்கு முழுமையான பொற்காசு 22 கேரட், இவருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான கேரட்டு பொற்காசு போல இருக்கு. வாசி சிவா அப்படி பார்த்துல ரிவர்ஸ் பண்ணலாம். சிவா அப்படின்னாக்க குற்றமற்றது, முழுமையானது சிவம். வாசி அப்படின்னா வந்து குற்றமுடையது, குறைவு உடையது. ஸோ இந்த வார்த்தையை வந்து கண்ணதாசன் ஒரு பாடலில் வந்து வாசி வாசி என்று இந்த வார்த்தையை பிரபலப்படுத்தினான். அந்த வாசி அவனுக்கு தான் பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை வந்து கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா. ஸோ வாசி திரவே காசு நல்குவீர் என்று அந்த குறைவுடைய காசை நிறைவாக்கி சுவாமி வந்து நல்ல பொற்காசினை இவரும் பெற்றார். அங்கே திருமடங்களிலே அன்னதானம் சிறப்புற நடைபெற்றது. இறைவனுக்கு நன்றியை செலுத்திவிட்டு அங்கிருந்து அந்த திருவேலிமலையில் ஒரு முக்கியமான சைவ சித்தாந்த பாடல் ஒன்று. ஈராய் முதல் ஒன்றாய் இறைவன் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் அம்பாளும் சுவாமியும் குணம் ஒன்றாய் 3 குணங்கள் ராஜத சமத்துவ சாம குணங்கள் மாறா மறை 4 மறைகள் 4 வருபூதம் அவை 5 உவைகள் 5 பூதங்கள் ஆறார் சுவை வந்து 6 சுவை இனிப்பு புளிப்பு தோற்பு ஓர்ப்பெல்லாம் வரும் இல்லையா, அது 7 உசையோடு சரிகம பாத நீ 8 திசைதானாய் 8 திசைகள் வேறாய் தானாய் உடனாய் வேறாய் இடம் வேணி மேலேயே என்கின்றார். இறைவன் வந்து நம்ம ஒரு இதை செயல்படுத்துறது. இப்போ நான் இந்த சொற்பொழிவு ஒரு அடியன் பண்ணுறேன் அப்படின்னாக்க இதுக்கு எனக்கு வந்து சுவாமி வந்து என்னுடன் வந்து வேறாயும் உடனாயும் ஒன்றாயும் என்னை அறிவுறுத்தினால் தான் இது நிகழ்கிறது. நான் நினச்சிக்கலாம் நான் வந்து பண்ணுறேன், நான் படித்தேன், நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்லாம் கிடையாது. இறைவன் என்னுடன் திருஞான சம்பந்த பெருமானது திருவருளும் திருவடி பேரும் அவருடைய திருவருளும் சுவாமியினுடைய திருவருளும் இருப்பதனால்தான் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறதுனால இது நடைபெறுகின்றது என்று அடியேன் எளிமையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ அடுத்து இந்த திருவேலிமலையிலிருந்து புறப்பட்டு திருவாஞ்சியம் திருமறைக்காடு வந்தடைகிறாங்க இருவரும்.
திருமறைக்காடு வரும்போது வளமாக கோயிலை வளம் வந்து பார்க்கும்போது கோபுரத்து கதவுகள் பார்த்திங்கனாக்கா நீண்ட நாட்களாக வேதங்கள் பூசித்து அடைபட்டு கிடக்கின்றன. வடமொழி மந்திரங்களால் அடைக்கப்பட்டு என்ன காரணம் என்று தெரியவில்லை, அடைபட்டு கிடக்கின்றது. சுவாமிகள் வினவுகின்றார், ஏன் அடைபட்டு கிடக்கின்ற போது இது மாதிரி வேதங்கள் பண்ண சொன்ன அப்பரை நீர் திறக்கப்பாடும் என்கின்றார். அப்பர் பாடுகின்றார், பண்ணின் நேர்மொழி மங்கையாள் உமை பாகரோ என்று பாடுகின்றார். 10 பாடல்கள் பாடிதான் கதவும் திறக்கின்றது. இப்போ ஒரு இதை ரிப்பேர் பண்ண வச்சுங்களேன், அது வந்துட்டு ஒரு ஃபேனே ரிப்பேர் ஆகிகளுக்கு ரிப்பேர் பண்ணிட்டு சரி பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்க நீண்ட நாளாகும், பொருள் செலவாகும். அப்பர் 10 பாட்டு பாடி கஷ்டப்பட்டு பாடி திறக்க வச்சுட்டார். வழிபாடு முடிஞ்சோடனே சம்பந்தர் வந்து அப்பர் வந்து நீங்கள் அடைக்க பாடுங்கன்றார். ஃபேனை நிறுத்துறது திருப்பி ஸ்டார்ட் பண்ணது ஈஸி தானே, ஏன்னா அந்த கீழெல்லாம் வந்து ஆயில் போட்டு கிரீஸ் போட்டு கதை வந்து நல்லா அப்பர் பண்ணி வச்சுட்டார். ஸோ இவர் வந்து சதுரம் மறைதான் என்ற திருப்பாடல் பாடி அடைக்க பாடுகின்றார். அது முதல் வந்து அந்த திருக்கதவம் வந்து திறக்கவும் மூடவும் நார்மலாக இருந்தது. திருமறைக்காட்டில் அப்படி இருக்கும்போது தான் திருவாய்மூர் வர சொல்லி இறைவனது கட்டளை. அப்பர் பெருமான் அங்கு வருகின்றார், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் அங்கே வருகின்றார். நடன காட்சி பார்க்கின்றார்கள். இப்படி இருக்கும் காலத்தில் பாண்டி நாட்டில் அங்கே சமணம் மிகவும் மிகவும் வளர்ந்தது. மன்னனும் மக்களும் எல்லாமே சமணம் சமைத்திருந்தார்கள். மலைகளிலே சமணர்கள் பள்ளிகள் அமைத்து தேவாலயங்கள் எல்லாம் சிவாலயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க அவர்களுடைய மடங்களாக மாற்றியிருந்தார்கள். மங்கையர்க்கரசியாரும் அரசியாரும் மாணி என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கின்றார். அவருடைய பெயர் மங்கையர்க்கரசியார் என்று திருஞான சம்பந்தர் பாடுகின்றார், மாணி என்றும் கூறுகின்றார். ஸோ மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சரியார் மட்டும் வந்து சிவனரின் தவறாது சைவ சமயம் சார்ந்தே இருந்தனர். மங்கையர்க்கரசியார் வந்து பார்த்திங்கனாக்க அவங்க அந்த விபூதி இட்டுக்கொள்ள முடியாது, ருத்ராட்சம் அணிய முடியாது. அதனால் மார்பில் வந்து அவங்க வந்து சந்தனத்தையும் திரும்பி பூசிக்கொள்வார்களாம். ஏன்னா இறைவன் மன்னன் வந்து சமண நெறியில் இருக்கிறதுனால வந்து கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று சொல்வார்கள். அது இந்த சிவசின்னங்களை என்று பார்த்தால் கண்டு முட்டு, சிவநாமங்கள் கேட்டால் கேட்டு முட்டு, எதிரானது என்று சமணர்கள் இருப்பாங்க. ஏன்னா மன்னன்ட்ட வந்து நம்ம பவிக்கக்கூடாது அப்படின்ட்டு அரசியார் வந்து மார்பகத்தில் அணிந்து கொள்வார்களாம் திருநிறையும் சந்தனத்தையும். ஸோ அப்படி அவங்க வந்து உறுதியோடு இருந்ததுனால திருஞான சம்பந்தருடைய பெயரும் புகழும் அவங்களுக்கு பாண்டி நாட்டுக்கும் செல்லவே அவரை வரவழைத்து சமயம் நிலைக்க சைவ சமயம் நிலைக்க செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அங்கிருந்து அவர்களுடைய பரிசனெல்லாம் அனுப்பி வைக்கின்றார்கள். திருமறைக்காடு என்கின்ற வேதாலயத்திற்கு அங்கிருந்து பரிசங்களை வந்து இது மாதிரி அரசியாரும் அமைச்சரும் அவங்களை வந்து மதுரைக்கு வந்து சைவ சமயம் நிலைவர வந்து தங்களை வரவழைக்க கூப்பிட்டார்கள் என்று விண்ணப்பம் செய்து கொள்ள திருஞான சம்பந்தர் புறப்பட தயாராகின்றார். அப்பர் பெருமான் வந்து நாளும் கோளும் சரியில்லை, சிறுவன் என்று பயப்படுகின்றார். ஏன்னா சமணர்கள் பொல்லாதவர்கள், இவர் ஏற்கனவே சமணத்தில் இருந்ததனால் சமணர்கள் பொல்லாதவர்களே சிறு குழந்தை ஏதாவது செய்துவிடுவார்கள் என்று அந்த பயத்திலே நாளும் கோளும் சரியில்லை, அதனால் போக வேண்டாம், இப்போது போக வேண்டாம் என்று கூறுகின்றார். இறைவனது அடி என் உள்ளத்தில் நெஞ்சகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன என்று வேயுறு தோழிபங்கன் என்ற கோளறு பதிகத்தை நிறைய பேர் அந்த கோளாறு பதிகம் சொல்லிட்டு இருக்காங்க. கோளறு பதிகம் நவகிரக கோள்களின் தாக்கத்தினை அறுக்கின்ற பதிகம் கோளறு பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு அப்பருடன் விடைபெற்று மதுரை நோக்கி செல்கின்றார். மதுரை எல்லை இப்போதைக்கு உள்ள அந்த ஒத்தக்கடை பகுதி என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி, மதுரைக்கு முன்னாடி விடியற்காலை பொழுது அங்கிருந்து அங்கு வந்து அமைச்சர் வந்து வரவேற்கின்றார். குலச்சிறையார் அமைச்சர் வந்து வரவேற்கின்றார். தாங்கள் வந்ததனால் எங்கள் நாடு வந்து புண்ணியம் பெற்றது, திருநெற்றொழி சிறக்கப் போகின்றது, திருநீர் சிறக்கப் போகின்றது என்று குலச்சிறையார் அவர் வாழ்த்தி வணங்கி ஆசீர்வாதம் செய்து கொள்கின்றார். அப்பொழுது ஆலவாய் திருக்கோயில் எங்கே இருக்கிறது என்று திருஞான சம்பந்த பெருமான் கேட்க விடியற்காலை பொழுது. அப்பொழுது கோபுரத்தின் உச்சி தெரிகின்றது, மங்களாக அந்த வெளிச்சத்தை தெரிகின்றது. ஸோ அதிகாலை பொழுதில் வைகரை துயில் என்று சொல்வார்களே, அந்த பொழுதிலே மங்கையர்க்கரசி வளவர் பொன் பாவை வரிவளை கை மடமாணி பங்கையச்செல்வி பாண்டிமாதேவி
பணி செய்து நாதொரும் பரவ பொங்கல் ஒருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணே தன்னொடும் அமர்ந்த அளவையாவதும் இதுவே என்று பாடி அறிகின்றார். மங்கையர்க்கரசியாரை பார்த்ததில்லை, குலச்சிறையாரை அங்குதான் சந்திக்கின்றார், அந்த ஊரிலே தான் சந்திக்கின்றார். இவருடைய ஞானத்தினால் அந்த சோழ நாட்டு குலப்பெண்ணான மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் அவர் ஞானத்தினால் முன்கொண்டு இங்கிருந்தே பாடி அறிகின்றார். அவருடைய ஞானம் எத்தகைய சிறப்புடையது! அவங்க நாட்டு பெண்ணளவா இளவ அரசியார் அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு அதனால் பதிகங்கள் தோறும் 11 பாட்டிலையும் மங்கையர்க்கரசியாரை பற்றி 5 பாடல்களே மங்கையர்க்கரசியார், 5 பாடல்கள் குலச்சிறையார் பாடிட்டு 11வது பாடலில் பார்த்தீங்கன்னாக்க கடைசி பாடலில் 2 பேரையும் சேர்த்து பாடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே நேராக திருக்கோயில் செல்கின்றார். குலச்சிறையார் கோயில் சென்று வழிபாடாற்றுகின்றார். மங்கையர்க்கரசியார் திருக்கோயில் நின்று அவரும் இவர் வந்த செய்தி கேட்டறிந்து திருக்கோயில் வளம் திருஞான சம்பந்தர் பாதங்களே விழுந்து வணங்குகின்றார். அரசியார் இந்த திருஞான சம்பந்தர் பாதங்களே விழுந்து வணங்குகின்றார். திருஞான சம்பந்தரை பார்த்த மாத்திரத்தில் மங்கையர்க்கரசியாருடைய தனங்களிலே பால் சுரந்தாராம். துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் ஒரு ஒப்பீடு செய்கின்றார். உமையம்மை பார்த்தீங்கன்னாக்க திருஞான சம்பந்தர் அழுத போது இறைவன் தோணிபுரத்தீசன் உமையம்மையே நீ அவனுக்கு பால் கொடு என்று இறைவன் விண்ணப்பித்த பிறகுதான் உமையம்மை பால் கொடுத்தாலாம். ஆனால் மங்கையர்க்கரசியார் பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தை பாலகன் இவன் ஏதாவது சமநிலை செஞ்சு விடுவார்களோ என்று நினைந்து ஒரு தாயில்லத்தோடு நினைந்தாலாம், தனத்தில் பால் சுரந்தலாம். அதனால் இவர் என்ன கேட்குறது, சிவபிரகாச சுவாமிகள், நீ சிறந்தவளா எங்கள் மங்கையர்க்கரசியார் சிறந்தவளா என்று மங்கையர்க்கரசியாரை உயர்த்தி பாடுகின்றார் சிவபிரகாச சுவாமிகள். திருஞான சம்பந்தருக்கு 3 தாய்கள். உடல் தாய் பகவதி அம்மையார் ஈன்றெடுத்தவர். உமையம்மை பாலிவிட்டதால் அவள் உயிர் தாய். மங்கையர்க்கரசியார் இன்னொரு தாய் அவருக்கு பால் சொல்வதனாலே அவளும் ஒரு தாய். வழிபடுகின்றால் திருமணத்திலே தங்க வைக்கின்றார்கள். திருமணத்திலே சமணர்கள் இது மாதிரி வந்திருக்காரு, இவர் அற்புதம் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு தீ வைக்கிறாங்க திருமணத்தில். இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, விதிகாலை பொழுதில் தீ தெரிஞ்சு போயிடுது. உடனே செய்யனே திரு ஆளவாய் மைய ஐயனே அஞ்சல் என்றது செய்யனை பொய்யராம் அவனர் கொள்ளும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பதிகம் பாட அந்த தீயின் கொடுமை பார்த்தீங்கன்னாக்க வேகமாக சென்று அந்த மன்னனை கூன்பாண்டியனை அடையாமல் மெதுவாக பையவே சென்று பாண்டியர்க்காகவே மங்கையர்க்கரசருடைய அரசினுடைய திருமங்கல் நாளைக்கு தாலிக்கு பங்கம் விடக்கூடாது என்பதற்காக ஒருவேளை மண் இறந்து விட்டால் இவங்களுக்கு இழப்பு ஏற்படும், நாடே இதாயிரும். அதனால் அந்த இல்லாமல் பையவே மெதுவாக செல் என்று அந்த தீயை அனுப்பி வைத்தாராம். அந்த தீயானது பூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயாக மாறியது. என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோம், ஒன்றும் சரியாகலை. சமணர்கள் இந்த அஸ்தி நாஸ்தி மயிலறையை வச்சுக்கிட்டு பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. மங்கையர்க்கரசியார் மன்னனிடம் பூன்பாண்டியிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் என்று வந்திருக்கிறார், சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், அற்புதங்களை செய்தவர், அவர் அந்த சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர் இந்த பேரை கேட்ட உடனே அவன் மன்னனுக்கு சற்று தனிந்ததாம் வெப்பநோயினுடைய தாக்கம். ஸோ அழைத்துவா என்று கூறுகின்றார்கள். சமணர்கள் பயங்கர ஏகப்பட்ட கோபம், சவால் விடுகின்றார்கள். இதை மட்டும் செஞ்சிட்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு கூப்பிட்றாங்க. ஸோ மண்ணுடைய ஒரு பாதி இடது பாகம் சமணர்களுக்கும் வலதுவாதி ஞானசம்பந்தருக்கும் இதில் யார் சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தயம். அது இவங்க பண்ணுறாங்க, அஸ்தி நாத்தின்னு மயிலறைகளை பண்ணுறாங்க. அந்த வெப்பொனை அதிகமாகுது, 2 மடங்கு பன்மடங்கு ஆகுது. அப்புறம் திருஞான சம்பந்தர் கூப்பிட்டு பண்ணுறாங்க. இந்த ஒரு பகுதி அவனுக்கு தனிஞ்சிருது வெப்ப நோய். உடனே இவங்க சமணர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணது தான் ஆச்சு அப்படின்னு மன்னனை நீ பொய் சொல்லிடுங்க, அவனை துரத்தியடி அப்படின்னு சொல்லி மன்னனிடம் கூறுகின்றார். மன்னன் நான் பொய் கூற மாட்டேன் அப்படின்றான். சரி, திருப்பி இவர்கள் அப்போ திருஞான சம்பந்தரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமாவது நீர் பதிகம் பாடுகின்றார். முக்கியமான பதிகம். இவருடைய அவதார நோக்கத்தில் ஒன்று திருநீறு ஒளி விளங்க, திருநீறு சிறப்பு ஒரு பதிகம் பாடி அருகின்றார். முழுமையாக 11 பாடல்கள் திருநீருக்காகவே பாடி அருகின்றார்.
மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் நீர், செந்தூர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயம் திருநீரே என்று முழுக்க முழுக்க திருநீரே திருநீரே என்று வரும். பதிகம் முழுமைக்கு வரும். எல்லாமே திருநீர் தான். அதுதான் மிகச்சிறந்த செல்வம் உலகத்தில். கோடி கோடி 1000 கோடி லட்சம் கோடி வச்சிருந்தாலும் செல்வம் இல்லை. விபூதி, வி என்றால் சிறந்த, பூதி என்றால் செல்வம் என்று பொருள். மிகச்சிறந்த செல்வம் உலகத்திலே திருநீர் தான். திருநீருடைய மகிமை தெரிஞ்சு விட்டோம் அப்படின்னாக்கா அதுவே பாதி நமக்கு பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த செய்யனே திரு அளவைய நம்ம பதிகம் நமக்கு யாராவது பகைவர்களால் இடையூறு ஏதாவது நம்ம தொந்தரவு பண்ணுறாங்க இல்லைனாக்கா அந்த பதிக விண்ணப்பம் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று நமக்கு ஒரு நல்ல இடம் மாற்றம் வரும், இல்லை பகைவர்கள் வெளியிடத்துக்கு போவாங்க. நான் இது அனுபவம் மூலமாக நான் கண்டிருக்கின்றேன். இந்த விதைகள் எப்படி நூல்களில் உள்ள தேவாரங்களில் ஒரு 4-5 பதிகங்கள் என்னுடைய இதுக்காக நான் பாடி இறைவனது அருள் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமானுக்கும் நமது கூத்த பெருமானுக்கும் நன்றிகள் என்று இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். வாதில் திருஞான சம்பந்தர் நோயை போக்கி வென்று விடுகின்றார். சமணர்களுக்கு ஏகப்பட்ட கோபம். மன்னன் கேட்கிறான், உங்களது ஊர் எந்த ஊர் என்று கேட்கின்றான். எங்கள் ஊர் பிரமனூர் என்று தொடங்கி சீர்காழியின் 12 திருப்பதிகள் அடங்கிய திருப்பணுவலை தேவாரத்தை பாடி அருள்கின்றார். இதில் ஒற்றுக்கொள்ளாத சமணர்கள் 3 போட்டியிலே வெற்றி பெற்றால்தான் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று அனல்வாதம் செய்ய முற்படுகின்றார்கள். அதற்கும் சாமி ஒப்புதல் தெரிவிக்கின்றார். அனல்வாதத்திலே சமணர்கள் அவர்களது நூல்களை இல்லை பாடல்களை மந்திரங்களை எழுதி ஏட்டில் எழுதி தீயில் போட வேண்டும் என்பதுதான் போட்டி. அதில் எது வேகாமல் இருக்கின்றதோ அது வெற்றி பெற்றதாக அர்த்தம். இவர்கள் அஸ்தி நாஸ்தி என்று அவர்களுடைய மந்திரங்களை எழுதி பனையொலிகளை எழுதி தீயில் போட்ட மாத்திரத்திலே கருகி சாம்பலாகின்றது. திருஞான சம்பந்தர் அவர் உடன் வந்திருந்த திருஞான சம்பந்த தேவாரங்களை எல்லாம் பனையொல்லை பின் அவர் கூடவே எழுதி வருபவர் சம்பந்த சரணாலயர். அவர் தாய் மாமன் என்று கூட கூறுகின்றார்கள். அது சரியான கருத்தை தெரியல எனக்கு. சம்பந்த சரணாலயர் என்று ஒருவர் இவர் பின்னாலேயே பனையோலை சுவடிகளை எழுதி கொண்டு வருவார் அந்த தேவாரங்கள் எல்லாத்தையும். அதில் 3 பிரதி எடுப்பார்களாம். ஒன்று தில்லைக்கு போகுமா, அப்படியே கொடுத்து விட்டு, ஒன்று அந்த திருக்கோயில் இருக்குமா, ஒன்று இவங்க கையிலே வைத்துக் கொள்வாங்களாம் பார்த்தினாக்க இருக்குமா, இவங்கள்ட்ட இருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவரை அவர் பாடியருடைய தேவாரங்களே கயிறு சாத்தி பார்த்தாராம். இன்றைக்கும் நமது சைவ அன்பர்கள் திருஞான சம்பந்தர் தேவாரத்தை கயிறு சாத்தி பார்த்து இடது பக்கம் உள்ள பாடல் நடராஜ பெருமானை திருவடி குறிக்கும் அந்த பாடலே நமக்கு விடையாக இருக்கும். அந்த வகையிலே அவர் கயிறு சாத்தி பார்த்த பதிகம் திருநள்ளாற்று பதிகம், போகமார்த்த பொருள் என்ற பதிகம். அந்த பதிகத்தினை பனையோடு இருந்த பதிகத்தினை ஏட்டில் உள்ள பதிகத்தை அந்த தீயிலே போட்டார்கள். அப்பொழுது போடும்போது தளிரில வளரொளி என்னும் திருப்பதிகம் பாடி அருளினார் திருஞான சம்பந்தர். அந்த பதிகம் இவரிட்ட பதிகம் பனையோடு வேகாமல் முன்பை விட இன்னும் பொலிவோடு இருந்ததாம். அதனால் திருநள்ளாற்று பதிகத்துக்கு அந்த போகமார்த்த பொருள் பதிகத்துக்கு பார்த்திங்கனாக்க பச்சை பதிகம் என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. பார்த்திங்கனாக்க அருமையான பதிகங்கள் அது பாடி நாமளும் பயன்பெறலாம். அடுத்து இதிலையும் தோல்வி விட்டுறாங்க, ஒத்துக்களை சமணர்கள். மீண்டும் என்ன சொல்கிறாங்க, புனல்வாதம், அதாவது நீரில் உள்ள ஆற்றில் ஒரு வாதம் வைக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அஸ்தி நாஸ்தி மந்திரத்தை எழுதி வைகை ஆற்றில் இடுகின்றார்கள். ஆற்றோடு அடிச்சுட்டு அப்படியே வேகத்தோடு ஆற்றின் வேகத்துக்கு ஏற்ப அது போயிருந்தது. திருஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் வாழ்க ஆணினம் என்ற ஒரு பாசுரத்தை இதுக்கு மட்டும் 12 பாடல்கள் இருக்கும். இந்த பாசுரத்தை பார்த்திங்கனாக்க 11 இல்லாமல் சற்று வித்தியாசம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாசுரத்தை பனையோலில் எழுதி வைகை ஆற்றின் கரையில் இட்ட பொழுது எதிர்நீச்சலில் வேகமாக சென்றதாம். வைகை ஆற்றினை கிழித்து கொண்டு வேகமாக இவர் குலச்சரையாரும் இந்த சமணர்களோட வந்தவங்களாம் வேகமாக குதிரையில் போய்ட்டு அந்த புறவி குதிரையோட வேகத்தை விட தாண்டி இந்த ஏடு எதிர்நீச்சல் சென்று ஒரு கரை அடைந்ததாம். அந்த இடம் தான் தற்போது வழங்கப்பெறுகின்ற திரு ஏடகம் என்ற திருத்தலம். அந்த ஊரில் அண்மையில் கூட திருப்பணிக்காக செய்யும்போது பொன்னேடுகளில் தேவாரங்கள் கிடைக்கப்பட்டன என்று செய்தி வந்தது. பார்த்தீங்கன்னா திரு ஏடகம் என்ற ஒரு திருத்தலம், மதுரையிலிருந்து சற்று அருகாமையில் உள்ள ஒரு தலம். ஸோ அந்த இடத்துல ஏடு என்றதுனால் திரு ஏடகம் என்று அந்த ஊருக்கு பெயர். ஸோ இந்த போட்டியில் குலச்சிறையார் உடனிருந்து பார்த்து சமணர்களும் பார்த்து சமணர்கள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். அந்த 3வது போட்டியின் முன்பு குலச்சிறையார் மந்திரியார் கேட்கின்றார், 3வது போட்டியிலும் தோற்றால்
என்ன அதுக்கு என்ன இழப்பு என்னன்னு கேட்கின்றார். எங்களது போட்டியில் நாங்கள் தோல்வியுற்றால் நாங்கள் அனைவரும் கழுவேற தயார் என்று மன்னனிடம் ஒப்புதல் கொடுத்தார்கள் சமணர்கள். அவர்கள் கூறியவாறே 3 வாதங்களையும் தோல்வியுற்றதனால் 8000 சமணர்களும் கழுவேறினர். இந்த இடத்துல மன்னன் அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணியிருந்தான் அப்படின்னாக்க, மன்னன் ஒரு நடுநிலைமை இல்லாமல் சமண சமயத்துக்கு ஃபேவரபுளாக அவன் இப்போ இன்றைய ஆட்சியாளர்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி பார்த்திங்கனாக்க அவன் சாதகமாக தீர்ப்பு அந்த மாதிரி ஆகிப்படும். அதனால் மன்னன் அதை ஒத்துக்கொண்டான். திருஞான சம்பந்தரும் அவர்களுடைய தோல்வியை அவர் ஒற்றுக்கொண்டார். சமண சமயம் அழிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருந்தார். சைவ அன்பர்கள் அத்தனை பேரும் அந்த காலத்தில் வந்த அத்தனை பேரும் விருப்பமும் அதுவே. திருஞான சம்பந்தது அவரது நோக்கம் அவதாரம் இதோடு நிறைவுற்றது. ஸோ மீண்டும் அங்கே பாண்டி நாட்டிலே திருநீற்று ஒளி கிடைக்கப்பெற்றது. எல்லாரும் சைவர்களாக இருந்தார்கள். பாண்டி நாட்டிலே சைவம் தழைத்தோங்கியது. அங்கிருந்து சுவாமிகள், குலச்சிறையார், மங்கையர்க்கரசியார் உடனுடன் பாண்டி நாட்டு தலங்கள் எல்லாம் தரிசனம் செய்தார்கள். திருப்புத்தூர், காணப்பேர், குற்றாலம், திருநெல்வேலி, ராமேஸ்வரம் முதலிய தலங்களை வழிபட்டார். ராமேஸ்வரத்திலிருந்தே சுவாமிகள் ஈழநாட்டு தலங்களை திருவோணமலை மற்றும் ஏனைய ஈழநாட்டு தலங்களான இலங்கை தலங்களை வழிபட்டார். அதில் ஒரு பாடல் ஒரு நல்ல அருமையான பாடல். தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போச்சு செய்ப்பார்கள், வாயினும் மனத்தும் அருவி நின்ற வேளா மாண்பினர்கான் பலவேடர், நோயிலும் பிணியும் தொழிலர் வாழ் நீக்கி நுழைதரு நூலினர் ஞானம், கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. இந்த தேவாரம் ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமி ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கை தாண்டியில் ஒரு 20-30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கோயில் கோயிலும் சுனையும் கடலும் சூழ்ந்த என்று அங்கே அந்த தலம் செல்லாமலே இங்கிருந்தே பாடுகின்றார். ஸோ அத்தகைய சிறப்பு ஞானமுடையவர் திருஞான சம்பந்தர். அங்கிருந்து அமைச்சரிடமும் அரசியலிடம் விடைபெற்று கொண்டு அங்கே உள்ள அந்த பாண்டிநாட்டு தலங்களை மலமர்குடி, அங்கிருந்து பாதாளீச்சரம், திருக்கொல்லம்பூதூர் வழிபடுறாங்க. திருக்கொல்லம்பூதூர் வரும்போது பெருவெள்ளம், அந்த கரையை அந்த பெருமானை தரிசனம் செய்ய இயலாமல் ஓடக்காரர்கள் படகையெல்லாம் கட்டிவிட்டு சென்று விட்டார்கள். சுவாமிகள் முன்னிலையில் அதை எடுத்து கொல்லம்பூதூர் கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர் என்று திருப்பதிகம் பாடி அந்த கரை அந்த பெருமானை வழிபட்டு அடுத்து திருநள்ளாருக்கு வருகின்றார். அங்கே அந்த பச்சை பதிகம் வேகாமல் இருந்து அந்த போட்டியிலே சுவாமிக்கு வெற்றி பெற வாய்ப்பு கொடுத்தமையால் திருநள்ளாற்று ஈசனை பாடக மெல்லடி என்ற ஒரு பதிகம் பாடி தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் சுவாமிகள். அங்கிருந்து திருத்தெளிச்சேரி வருகின்றார். காரைக்கால் பக்கத்தில் உள்ள ஒரு திருத்தலம். புத்த நந்தி ஒருத்தன் வாதிட கூப்பிட்றான். இவர் அந்த போட்டிக்கு போகாமல் இவர் அடிவர் ஒருத்தர் வச்சு ஒரு தேவாரம் பாடி இவருடைய தேவாரமே பாட சொல்லி அதில் அந்த புத்த நந்தியை தோற்று போயிடுறான். அந்த புத்த நந்தி மேலே இடி விழற மாதிரி இருந்ததுதான். ஸோ அதனால் அவங்களாம் பயந்து போய் எல்லோரும் அவங்களும் சமணர்கள் எல்லாமே சைவத்துக்கு மாறிட்டாங்களாம். அங்கிருந்து அடுத்து அப்பர் எங்கே இருக்கிறார் என்று தேடி அங்கிருந்து திருப்பூந்துருத்திக்கு வருகின்றார். திருப்பி இங்கேருந்து விழுந்துரும் வர இங்கே சுவாமி அப்பர் பெருமான் திருப்பணி நெடுங்காலமாக செய்து கொண்டே இருக்கின்றார். அதாவது இவர் பாண்டி நாட்டு போயிட்டு வர்ற வரைக்கும் உள்ளது காலம் தங்கி பூந்துருத்தி புனிதனை உழவார பணி செய்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஊரலையிலிருந்து பல்லக்கில் திருஞான சம்பந்தமூர்த்தி வருகின்றார். வரும்போது கேட்கின்றார், அப்பர் எங்கு வச்சார் என்கின்றார். சுவாமி திருநாங்கர சுவாமிகள் அந்த பல்லக்கிலேருந்து கீழே தூங்கி தாங்கிட்டு வர்றார். ரொம்ப நெகிழ்ச்சியான இடமா இருக்கும் அந்த இடம். பார்த்தீங்கன்னா ஒரு வயதில் முதிர்ந்தவர், 80 வயதுக்கு மேலே உள்ளவர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு 12-13 வயதுகள் இருக்கும். அவரை பல்லக்கில் தாங்கிட்டு வர எங்குச்சேன் என்று அப்படின்றார். உடனே பல்லக்கில் இறங்கி கீழே இறங்கிறார். சுவாமி இது தாங்காமல் இறங்கிறார். திருஞான சம்பந்தத்தை பற்றிக்கலாம் இறங்கின உடனே அப்பரே நீங்கள் இது செய்யலாமா அப்படின்றார். அடியேன் என்கிறார். இவர் மறுபடியும் அடியேன் என்கிறார். ஸோ சைவத்தில் வயதுக்கு மதிப்பில்லை, ஒருவரை எப்படி போற்றி வாழ்ந்தார்கள் என்பது ஒரு நம்மளாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது ஸோ அங்கிருந்து வடகரை வாயிலாக திருநெய்தானம், இப்போ உள்ள தில்லைஸ்தானம், திரு ஐயாறு, திருப்பழனம், இந்த தலங்கள்லாம் வழிபட்டு சோட்டுத்துறையெல்லாம் வழிபட்டு திருப்பி சீர்காழி
சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வந்துட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போகிறான் சுவாமி ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க. அடுத்து தொண்டை நாடு தல யாத்திரை புறப்படுகின்றார். தில்லை, திருமாணிகுடி, பாதிரிப்புலியூர், வடுகூர், வட்கரை, இரும்பை மாகாளம், திருவதிகை, கோவலூர் திருக்கோவிலூர், அரையணிநல்லூர், அண்ணாமலை வந்தடைகின்றார். திருவண்ணாமலையிலே 2 பதிகங்கள், உண்ணாமலை உமையாடும் உடனாகிய ஒருவன் என்ற திருப்பதிகம் பாடுகின்றார். அவருடைய தேவாரத்தில் அந்த 6-7 பாட்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை பற்றியும் தலத்து பெருமை பற்றியும் இறைவனது சாகசங்கள் அவருடைய அவதாரங்கள் இதை பற்றி நாம் செய்யும் அருளியல் பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சுவாமி வந்துட்டு அந்த இயற்கை வளம் கோயில் எப்படி சூழ்ந்திருக்குன்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளங்கள், தென்னை மரங்கள் சூழ்ந்தது, வாழை மரங்கள் சூழ்ந்தது, இந்த மாதிரி நிறைய அந்த இயற்கை வளங்கள் நிறையவே சொல்லுவார். அந்த வகையில் வந்து இந்த பாடலையும் அது மாதிரி சொல்லியிருப்பார். திருவண்ணாமலை பதிகத்துலேயும் இன்னொரு பதிகமாகிய பூவார் மலர் கொண்டு என்று சொல்வார். அதில் அந்த இடத்துல அந்த தேவாரத்தில் ஒரு இது வரும், ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரள் நிற்கும் உண்மை நன்மை அது போகும் என்று அந்த வரிகள் வரும். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் அண்ணாமலையார் முழுக்க முழுக்க ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அண்ணாமலையார் என்று குறிப்பிடுவார். அந்த பதிகத்திலே குறிப்பு உள்ளது. அங்கிருந்து திரு ஓத்தூர் வருகின்றார். திரு ஓத்தூர் திருத்தலம் வரும்போது அங்கே ஆண் பனைகள் வந்து ஒரு சிவனடியார் வந்துட்டு சுவாமிக்காக பனை மரத்தை வந்து அதனுடைய கிடைக்கக்கூடிய பொருள்களை வந்து இதை கொடுக்கறதுக்காக சாமிக்கு நிவேதனம் கொடுக்கறதுக்காக இருக்கும்போது இந்த ஆண்மனைகள் வந்து கைப்பதில்லை. சமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வேணால் நீங்கள் பெண்மனையை மாற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வாதம் இது பண்ணுறாங்க. சுவாமி வந்து அந்த பதிகம் பாடி திருவோத்தூரில் வந்து பதிகம் இது மறந்து போயிட்டேன். என்ன பதிகம் வேறு என்ன குறும்பை பூந்தேயாயன என்ற திருப்பதிகம் நல்லாயிருக்கும், ரொம்ப அழகான பதிகம். அந்த பதிகம் பாடி ஆண்மனைகளாம் பெண்மனையாக்கினார். அடுத்து அங்கிருந்து திருமாகல், குரங்கலி முட்டம், காஞ்சிபுரம், கச்சியகமம், காமக்கொட்டம், காஞ்சிபுரம் உள்ள தலங்கள்லாம் வழிபாடு செய்துவிட்டு திருவாலங்காடு வருகின்றார். திருவாலங்காடு வந்தோடனே காரைக்காலம்மையார் வாழ்ந்த நடந்த அவங்க இருந்த ஊராயிட்டு என்று தன்னுடைய கால் அங்கே பதிய வேண்டாம் என்று அஞ்சி சாமி ஒரு ஒதுக்குப்பக்கத்தில் வேற ஒரு ஊர் பக்கத்தில் தங்கியிருக்கார். இறைவன் வழியே போய் வந்து அவரை வந்து கூப்பிட்டு வந்து வழிபாட்டுக்கு வா என்று சாமி கூப்பிட்ற கனவுல வைத்து துஞ்ச வருவாரம் என்று பதிகம் பாடி அந்த இறைவனை வழிபட்டு வருகின்றார். அங்கிருந்து பாசூர், வெண்பாக்கம், காரிகரை, காலத்தி, அங்கிருந்து காலத்தி திருக்காலத்தி சென்று அங்கு வழிபடுகின்றார். காலத்தியிலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்ப நாயனருடைய அவருடைய அருளியல் பாடுகள் இறைவன் ஆட்கொண்டதெல்லாம் அது செய்து கண்ணப்ப நாயனம் நினைந்து அந்த காலத்தியப்பரை போட்டுகின்றார். அங்கிருந்து ஒரு திருமணத்தில் தங்கியிருந்து கைலாயத்தை பற்றி பாடுகின்றார். கேதாரம், திருப்பதம் தலங்களெல்லாம் பாடியார்கள். எல்லாம் அற்புதமான பதிகங்கள் தேவாரங்கள் எல்லாமே. திரு காலத்தி முடித்துவிட்டு திரு வேற்காடு வந்து திருவொற்றியூர் வருகின்றார். திருவொற்றியூர் வந்து வரும்பொழுது மயிலாப்பூர் திருமயிலையிலே அங்கே ஒரு வணிகர் சிவனேசன் என்ற வணிகர், அவருக்கு வந்து பூமாவை என்ற பெண். அந்த பெண் வந்து பார்த்திங்கனாக்கா சிறந்த சிவபக்தை, இருவருமே சிவபக்தர்கள். அந்த பெண்ணை வந்துட்டு திருஞான சம்பந்தர் தான் மணமுடி பெண் என்று வளர்த்து வருகின்றார். ஆனால் இவருக்கு தெரியாது, திருஞான சம்பந்தருக்கு தெரியாது, இவர் வளர்த்து வருகின்றார். பெண் வந்து சிவ பூஜைக்காக வழிபாட்டிற்காக பூ பறிக்க போகும்போது அறவும் திண்டி இறந்து விடுகின்றார். பெரும் துயரற்ற சிவனேசன் வணிகர் வந்து பெண்ணைக்குரிய சடங்கெல்லாம் செய்து அவருடைய அந்த அஸ்தியை எலும்பும் இதுவாக உள்ள சாம்பலை ஒரு குடத்திலே வைத்து திருஞான சம்பந்தர் அவருடைய பாதத்தில் வைப்பேன் என்று அவருக்காக வளர்த்த பெண்ணாயிற்று என்று வருத்தமிட்டு இருக்கிற சமயத்தில் திருவொற்றியூர் வந்த செய்தி கேட்டறிந்து திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைக்கு வந்து பூப்பந்தர் ரத்தின கம்பங்களை விரித்து வரவேற்றாராம். திருமணம் செஞ்சுட்டு பெரும் செல்வந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் வழிபாட்டுக்காக மயிலாப்பூர் வருகின்றார். அவர் காலில் விழுந்து வணங்கி கொஞ்சம் துயரத்தில் இருந்தபோது என்னன்னு கேட்குறாரு சுவாமி. கேட்கும்போது இந்த மாதிரி பூம்பாவை பெண் வந்து இறந்து போயிட்டா, உங்களுக்கு வளர்த்த பெண் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு கோயில் முன்பு அந்த சாம்பல் குடத்தை மண்பானையை வைத்து மட்டிட்ட புன்னை என்று ஒரு அருமையான ஒரு பதிகம் பாடுகின்றார். அதாவது எங்கேயாவது வந்து இறந்தவனை வந்து உயிர்ப்பித்தாங்கள் என்று வேறு மதங்கள் சமயங்கள் எங்கேயாவது உண்டா? 2 இடத்துல சுவாமி வந்து பண்ணியிருக்கார். ஒன்று வந்து திருமறைகளில் அந்த வணிகப் பெண் இறந்ததை அவனை உயிர்ப்பித்தார். சாம்பல் எலும்பும் சாம்பலுமாக இருந்த இந்த பூம்பாவை உயிர்ப்பித்து எழுந்தார். எழுந்து இந்த 10வது பாடலே அந்த பாடல் பதிகங்கள் தோறும் தமிழர்களின் சிவ வழிபாட்டினுடைய விழாக்களை பற்றி பெருமையாக சேர்த்துக்கொள். கார்த்திகை காணாதோ புதிய பூம்பாவை,
தைப்பூசம் காணாத புதிய பூம்பாவை, அட்டிட்டில் காணாத புதிய பூம்பாவை என்று ஒவ்வொரு பதிகத்திலும் தமிழர்களுடைய சிவ வழிபாட்டு திருவிழாக்களை எல்லாம் வந்து சுவாமி அதை சொல்லிகிட்டே வருவார். அப்படி வரும்போது 10வது பாடலில் வந்து கும்பாபிஷேகம் காணாத புதிய பூம்பாவை என்று அது வரும். கும்பம் கும்பாபிஷேகம், அந்த குடம் உடைந்து ஒரு அழகான பூம்பாவை பெண்ணோட முன்பை விட அழகான எந்த ஒரு பெண் வந்து தோன்றினாலும் எல்லோரும் அதிசயித்தார்கள். சிவனேசருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று இவரிடம் கூறியபோது, சிவனேசரே, நீங்கள் பெற்ற பெண் இறந்து விட்டாள். நான் இறைவன் அருளால், மயிலின காவாளியின் உதவினால், அவனுடைய அருளால் நான் இந்த பெண்ணை உயிர்ப்பித்தேன். இவள் என் மகள். எப்படி இருந்துருக்காங்க பாருங்கள். இந்த காலத்து இளைஞனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? சிவனேஸ்வரர் வந்து கோடிக்கு அதிபதி, தாராளமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ திருஞான சம்பந்தர் அந்த வகையில் அவ்வளவு போற்றத்தக்கவர். பெண்களை அவ்வளோ மதித்தவர். அவரது பெண் உரிமை, பெண் நீதி எல்லாம் ஒன்று புரட்சி செய்த புரட்சியாளர்களோட சொல்லலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ ஏற்கனவே விடைபெற்று அங்கேருந்து வருகின்றார். அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்ய விருப்பம் இல்லாமல் ஒரு மடத்திலே தங்கியிருந்து இறைவனுக்கு பணிவிடைகள் செய்து பின்னாளில் அவள் வந்து சிவ ஐக்கியமாகின்றாள். அங்கிருந்து சீர்காழிக்கு வருகின்றார். வயது 16 நிறைவாக போகின்றது. வேதியர் முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் வற்புறுத்துகின்றார். முருகநாயனார், நீலநக்கர் மறுபடியும் இங்கே வருகின்றார்கள். அவரும் வராங்க. வந்து சுவாமி வந்து ஒரு ஒப்புதலின்றி முதல்ல ஒப்புதல் கொடுக்கல. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, நம்ம குலமரபுப்படி இந்த வயதில் திருமணம் செய்யணும், அதுதான் அறம் என்று நீதி என்று சொல்கிறார்கள். சாமி ஒத்துக்கொள்கிறார். சொல்லிவிட்டு திருநல்லூர் பெருமணம், தேவார பெயர், அந்த காலத்து பெயர். இப்போ உள்ள பெயர் வந்து ஆச்சார்புரம், ஆச்சாரியபுரம். ஸோ நம்பாண்டார் நம்பி அவருடைய மகளான தோத்திர பூர்ணாம்பிகை என்ற பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்தார்கள். மணவிழா கோலம், திருநல்லூர் பெருமணமே மணவிழா கோலம் கொண்டது. சுவாமி சீர்காழிலிருந்து பல்லக்கிலே அங்கிருந்து வருகின்றார். நேராக கோயிலுக்கு சென்று சிவலோக தியாகசராக வீற்றிருக்கும் சுவாமியை அங்கே நல்லூர் பெருமணத்திலே வழிபட்டு மாப்பிள்ளையாக போகின்றார். பிள்ளையாரிடம் மங்கள தானம், அதாவது பெண் தானம் செய்கின்றார்கள். திருஞான சம்பந்தரை ஒரு பொருள் ஆசனத்தில் அமர வைத்து அவர் பாதங்களை எல்லாம் கழுவி நீராட்டி அந்த நீரை உட்கொண்டு தன் தலைமேல் சிரசு மேல் வைத்து கொண்டு பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வைதிக முறைப்படி திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அக்னியை வளம் வரும்போது மரபு, நம்ம எல்லோரும் வந்து அக்னியை வளம் வருவோம் திருமணத்தின் போது. வரும்போது சுவாமிக்கு வந்து இந்த குறிப்பு வருகின்றது. இந்த உலக வாழ்வு போதும் என்று சுவாமி நினைக்கின்றார். திருமணம் அந்த இது முடிந்தவுடன் நேராக திருக்கோயில் செல்கின்றார். அந்த சமயத்திலே வந்து இந்த கல்லூர் பெருமணம் வேண்டா கடுமணம் என்ற அந்தாளிக்குறிச்சி பண்ணிலே ஒரே ஒரு பதிகம் தான் இருக்குது. அந்த பதிகம் வேறு யாரும் அந்த பதிகம் பாடலை. அந்தாளிக்குறிச்சி பண்ணிலே அந்த பதிகம் கல்லூர் பெருமணம் வேண்டா என்று சொல்லி அந்த பதிகம் பாடி 16,000 அடியார்களுடன் வந்து திருமணத்துக்கு வந்திருந்த அத்தனை அடியார் பெருமக்களையும் கூட்டிக் கொண்டு போகின்றார். அனைவரும் விருப்பம் தெரிவிக்கின்றார். இவர்களுடன் முருகநாயனார், திருநீலக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சூளாமணியார் என்று அனைவரும் இவருக்குடைய செல்லுகின்றனர். சென்று அங்கே அந்த திருக்கோயிலே தீ, அதாவது வந்து தீனா அது சொல்கிற மாதிரியான தீ இல்லை. அங்கே போகிறவங்களுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆட்களுக்கு சொல்லுவோம். அவங்க வந்து அந்த ஒரு குளிர்ச்சி பொருந்தி அது மாதிரி அந்த தீயில் போய் கலக்க போகிறாங்க. அப்போது அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பஞ்சாக்கர பதிகத்தை சுவாமி பாடி அருளுகின்றார். அவருடன் 16,000 பேரும் வந்து அடியார் பெருமக்கள் எல்லாரையும் அந்த சிவ சோதியில் கலக்க வைத்து கடைசியாக தானும் தோத்திர பூம்பாயும் சோதியில் நுழைகின்றார்கள். அப்பொழுது ஒரு சில பேர் வந்து தயக்கத்துடன் நாமெல்லாம் தகுதியற்றவர்கள், திருஞான சம்பந்தரோடு நம்ம வந்து சோதியில் கலப்பதற்கு தகுதி அற்றவர்கள் என்று தயங்கி நிற்கின்றார்களாம். சுவாமிக்கு அது எப்படியே தெரிஞ்சுது. சிவலோக தியாகத்திற்கு நந்தியே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாராம். எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்றாராம். யாராருக்குலாம் விருப்பம் இருக்குது அவங்கள வர சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி கூப்பிட்டு வந்து அம்பாள் வந்து திருநீர் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் அம்பாளுடைய பெயர் வந்து திருநீச்சு உமையம்மைன்னு பேர் அம்பாளுடைய பெயர். ஸோ திருநீரிட்டால் எல்லா நம்மளுடைய தீவினைகள் அனைத்தும் அகன்று போய் புனிதனாகின்றோம் என்பது இதன் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். சிவசோதியில் கலக்க தகுதி உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி தயக்கமுற்றவர்களையும் சோதியில் கலந்து அனைவரும் இந்த நாளிலே
இன்றைய இரவா நேற்று நடந்திருக்குமாங்க இந்த நிகழ்ச்சி, திருஞான சம்பந்தருடைய முக்தி ஐக்கிய நிகழ்ச்சி. இன்னைக்கா திருஞான சம்பந்தருடன் அனைவரும் சோதியில் கலந்த இந்த பொன்னாலை நாம் இன்று இங்கே நமது திருக்கோயிலும் இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க இருக்கின்றோம். இங்கு இந்த சொற்பொழிவினை ஏதோ என்னால் என்னுடைய குறை அறிவுடன் இந்த சொற்பொழிவை செய்துள்ளேன். தவறு இருப்பின் பொறுத்து கொள்ளணும். இதற்காக வந்திருந்த அத்தனை சிவம் சான்ற பெரியோர்கள் அத்தனை பேரையும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். பரசமய கோளரியை பாலரா வாயனை பூம்பழம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்கள் குல தீபத்தை விரவி எமை ஆருடை வென்றி மல இளங்கனின்றை விரும்பி வாழ்வான். எந்தை திருஞான சம்பந்தன் திருவடிகளில் போற்றி போற்றி. ஆறிரும் தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மகிழ் வளாது வேக மணிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசைக குறைவிடாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கல் ஓங்க, நச்சவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்தை திருஞான சம்பந்தன் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நம. நன்றி. சிவாய நம.